ஈனோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயினதோள் உமை பங்கன் வெங்காட்டு முக்கூள தோயட தம்மை தீவினையே சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிந்தமிழ் சொக்கநாத பெருமான் திருவருடையும் நாயினேற்கு பொற்பரிசித்துள்ள எங்கள் தர்மியாதீன 27வது மகாசன்னிதானங்கள் சில ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியசம் சுவாமிகள் தம் குருவர்களையும் சிந்தித்து என்றும் என் சிந்தையில் பெயராதிருந்து சிவானுபவங்களை தருளும் எங்கள் தர்மியாதீன 26வது பண்டார சந்நிதிகள் சில ஸ்ரீ சண்முக தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தம் திருவடிகளை உள்ளே உருகிக்கொண்டு தொடங்குகின்றேன். என்ற வகுப்பிலே உண்மை விளக்கம் என்றால் என்ன, உண்மை விளக்கமானது எதை பற்றி பேசுகிறது, பதிவசுவாச உண்மைகளை விளக்கி பேசுவது உண்மை விளக்கம், ஆகமத்திலே சொல்லப்பட்ட முப்பொருள் உண்மையை விளக்குவது, பதி என்பது ஒன்று, அது இறைவன், உயிர்களானது பல, அது உலகத்திலே இயங்கும், பின்பு முத்திக்கு ஏதும், மூன்றாவது பாசமானது மூன்று, அது ஆணவம் கண்மம் மாயை என்ற நிலையிலே முப்பொருள் உண்மைகளின் தன்மை என்ன, இந்த மூன்று பொருள்களின் தன்மை என்ன என்பதை பேசுவது உண்மை விளக்கம் என்பதும், அதிலே மனவாசகம் கடந்தார் என்னும் மாணாக்கர் மெய்கண்ட தேசிகனிடத்தில் கேட்கும் கேள்வியும் பதிலாக அமையும் இந்த நூல் என்பதையும், அதிலே முதல் பாட்டாக அமைந்த கணபதி காப்பிற்கு சென்ற வகுப்பிலே நாம அதற்கு பொருள் கண்டோம். அந்த வகையிலே வன்மை திரு ஆகம நூல் வைத்த பொருள் வழுவாது உண்மை விளக்கம் அருள் செய்ய என்று தொடங்கி ஆகமங்களிலே சொல்லப்பட்ட உண்மைகளை வழுவாது உரை செய்வதற்கு கணபதி கடவுளை துணை கொண்டு இந்த நூலை தொடங்குகின்றார். அதிலே சொல்லும் போது விநாயகர் கடவுளின் உருவத்தை அத்தனையும் சொல்லி இந்தந்த உருவத்திற்கு என்னென்னலாம் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையிலே என்ன தன்மைகள் பொருந்தும் என்பதை கண்டு மேற்படி உரைக்குள் அவர் செல்கின்றார். இந்த யானை, கணபதி என்பது யானை தானே, யானைன்னு சொல்லும் போது மெய்கண்ட தேசிகர் அவருடைய முதற் நூற்பால ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா ஒண்ணு சொல்வார். குருடர்கள் தடவிய யானை அப்படின்னு. 6 குருடர்கள் இருந்தாங்களாம், கண் பார்வை இல்லாத 6 பேர். அவர் யானை இது வரைக்கும் அவங்க பார்த்ததே கிடையாது, பிறவி குருடர்கள் ஆயிற்று, யானை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அப்போ யானை எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு முனைப்பெடுப்போம் என்று சொல்லி ஒரு யானையை வச்சு, ஒரிஜினல் யானை, உண்மையான யானை, அதை வச்சுட்டு 6 பேர் 6 விதமா அதை அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தடவி பார்க்க ஆரம்பிச்சாங்களாம். ஒருத்தன் என்ன பண்ணா, யானையோட வயிறை மட்டும் தடவி பார்த்தானாம். வயிறை மட்டும் தடவி பார்த்து யானை பானை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தன் யானையோட காலை மட்டும் தடவி பார்த்தான். காலை மட்டும் தடவி யானை வந்துட்டு தூண் மாதிரி இருக்கும் அப்படின்னா. இன்னொருத்தன் யானையோட தும்பிக்கையை மட்டுமே தடவி பார்த்தான். அதை தடவி பார்த்து யானை உலக்க மாதிரி இருக்கும் அப்படின்னா. இன்னொருத்தன் யானையோட காது, அதை தடவி பார்த்து யானை விசிறி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா. இப்படி 6 பேர் 6 விதமா ஒரு யானையை தடவி பார்த்து யானைனா இப்படிதான் இருக்கும், தான் கண்ட அளவிலே இப்படிதான் யானை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்களாம். அதுக்கு மெய்கண்ட தேசிகர் அந்த எடுத்துக்காட்டு வெம்பால சொல்லும் போது, இங்க யானை என்பது முழுமுதற் கடவுள், அதை அணுகிய 6 பேர் என்பது அறுவகை சமயத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரவர்கள் கண்ட நிலையிலே இதுதான் கடவுள் என்று நிச்சயித்து, நான் சொல்றதுதான் சரி நீ சொல்ற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அடிச்சுட்டு போயிடுவாங்களாம். அது கூட மாணிக்கவாசகர் சொல்லும் போது, சமயவாதிகள் தம் மதங்களே அமைவதாக அரற்றி மறைந்தனர் அப்படின்ட்டு. சமயவாதிகள் நான் சொல்ற கொள்கை தான் சரி, நான் கண்ட பரம்பொருள் தான் உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அடிச்சுப்பாங்களாம். அவங்க கடைசியில அந்த மதமும் அது கடைசியில போயிடும் அப்படின்றாங்க. சமயவாதிகள் தம் மதங்களை அமைவதாக அரற்றி மறைந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த அறுவகை சமயம் அப்படின்னு போன வகுப்புல வந்துட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு, அறுவகை சமயம்னா உண்மையிலே என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அறுவகை சமயம் என்பது சைவத்துல மட்டும் சமயங்களை பிரிக்கும் போது
சுத்தாத்வைத சைவ சித்தாந்தம் என்னும் சமயத்தை மத்தியில் ஒரு புள்ளியாக வைத்து அதற்கடுத்து 4 விதமா ஒரு அரசு சர்க்கிள் போட்டாங்க, வட்டம் போட்டாங்க. முதல்ல அந்த புள்ளிக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு வட்டம், அது வந்துட்டு அகச்சமயம் அப்படின்னு அதற்கு பேர். அகச்சமயம் என்பது அந்த சுத்தாத்வைத சைவ சித்தாந்தத்திற்கு மிகவும் அருகாமையில் உள்ள ஒரு வட்டம். அதுல வந்துட்டு அது அப்புறம் போய்க்கலாம். முதல் வட்டம் அகச்சமயம், அதுக்கு அடுத்து ஒரு வட்டம் அது அகப்புறச்சமயம் அப்படின்னு. அதையும் தாண்டி 3வது ஒரு வட்டம் அது புறச்சமயம், 4வது புறப்புறச்சமயம் அப்படின்னு 4 வகைகள். சைவ சமயங்களை மொத்தமாக 4ஆக பிரித்து அகச்சமயம், அகப்புறச்சமயம், புறச்சமயம், புறப்புறச்சமயம் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆ பிரிச்சாங்க. இதுல ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளையும் 6 பிரிவுகள். அகச்சமயம் எடுத்துக்கணும்னா அதுக்குள்ள 6 பிரிவு, அகப்புற சமயம் எடுத்துக்கணும் அதுக்குள்ள 6 பிரிவு, அப்படியே புறச்சமயத்துக்கு 6, புறப்புற சமயத்திற்கு 6, அப்படி வந்துட்டு 6 சமயங்கள் 6 மதங்கள் இதுக்குள்ள வரும். அதுல அப்ப புறப்புற சமயம் எடுத்து பார்த்தோம்னா அவன் எப்பேற்பட்டவன்? புறப்புற சமயத்துல இருக்கிறவனுக்கு கடவுள் கொள்கை கிடையாது. உலோகாயுதன், நிரீஸ்வரவாதி, சாங்கியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது போகும். உள்ளபடியே இப்ப பார்க்கும்போது இப்ப இருக்க நாத்திகர்கள் அங்க அந்த காலத்துல அவங்களுக்கு தனி கொள்கைகள் எல்லாம் இருந்துட்டான். சந்திரம் புசி திரிவான், பெண்களோடு கொள்ளும் உறவே முத்திநிலை என்று கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு அது வரையறுக்கப்பட்ட ஒரு மதமாக இருந்தது அந்த காலத்துல நாஸ்திகம்ங்கிறது. இப்போ தான் இஷ்டப்படி நான் எனக்கு தோன்றதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில புறப்புற சமயத்திலே வேத சிவாகமங்களை ஏற்றுக்கொள்ளாத சமயத்தவர்கள், அது புறப்புற சமயம். அடுத்து புறச்சமயம். புறச்சமயம் வேதத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஆகமத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதத்தை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமில்லாமல் வேதத்தோடு சேர்த்து சில பசுவாக்கியங்களையும் ஏற்றுக்கொண்டார்கள். அதோடு நின்று விடாமல் வேதம் சொன்ன வாக்கியங்களை திருவுதலாக புரிந்து கொள்கிறார்கள். வேதம் சொன்ன வாக்கியத்தை தப்பா எடுத்துக்கிட்டாங்க. இது புறச்சமயம். இதுல மாயாவாதம், பாஞ்சராத்திரி என்று சொல்லக்கூடிய வைஷ்ணவம் இதெல்லாம் வரும். அடுத்து அகச்சமயங்கள். அகச்சமயங்கள் வேதங்களையும் எடுத்துக்கொண்டன, ஆகமங்களையும் எடுத்துக்கொண்டன, ஆகமங்களோடு சேர்த்து சில பசுவாக்கியங்களையும் எடுத்துக்கொண்டன. இது அகச்சமயம். இதுல வரும்போதுதான் பாசுபதம், காளாமுகம், வாமம் போன்ற சமயங்கள் எல்லாம் அமையும். இதுல இந்த முன்னாடி இருக்கிற இந்த புறச்சமயங்களுக்கும் புறச்சமயம் புறப்புற சமயத்திற்கும் அகச்சமயம் அகப்புற சமயத்திற்கும் இந்த வித்தியாசம் என்னன்னா, புறச்சமயம் புறப்புற சமயம் சிவபராக்கிரமத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, சிவபெருமான் முழுமுதற் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அகச்சமயமும் அகப்புற சமயமும் முழுமையாக சிவபராக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு ஆகமத்தின் வழி நின்றது என்று அந்த வித்தியாசத்தை பார்க்கிறோம். அப்படி அகச்சமயம் அகப்புற சமயத்துல அகப்புற சமயமானது பாசுபதம், கங்காளம், வைரவம் போன்ற சமயங்கள், வாமம் இதெல்லாம் இதுக்குள்ள வரும். அகச்சமயம் என்று சொல்லப்படுவது என்னன்னா, அவங்க வேதத்தை ஏற்றுக்கொண்டாங்க, அகமத்தை ஏற்றுக்கொண்டாங்க, ஒரே ஒரு இடம் எல்லாத்தையும் அப்படியே இருக்கும். ஆனா முக்தி நிலையில உயிர் இறைவனோடு எந்த உறவில் நிற்கும் என்ற நிலையில் மட்டும் அவர் வேறுபட்டார்கள். இது வந்துட்டு அகச்சமயம். ஆக இப்படி பிடித்தார்கள். இந்த அகச்சமயத்துக்கும் நம்ம சைவ சித்தாந்த சமயத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அவங்க கடைசி நிலையில முக்தி நிலையில இறைவனோடு இருக்கின்ற உறவு என்னங்கிறதுல மட்டும் வேறுபட்டார்கள் அவர்கள் அப்படின்னு பார்க்கின்றோம். அப்படி அறுவகை சமயத்திற்காக சொல்ல வந்த இந்த 4 சமயங்கள், 4 பிரிவுகள், 4க்குள்ளேயும் 6 சமயங்களாக வைத்து பிரித்தார்கள். இப்ப இந்த அறுவகை சமயம்னு சொல்றது எந்த 6 சமயம்? 4த்தையும் 6 இருக்கு. எந்த 6 வந்துட்டு நம்ம அறுவகை சமயம் அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா, அகப்புற சமயம் என்று சொல்லப்பட்ட பாசுபதம், காளாமுகம், வாமம், வைரவம் போன்ற அந்த 6 சமயங்களைத்தான் அகப்புற சமயங்கள் என்று சைவ சித்தாந்திகள் பட்டியலிடுவார்கள். இதுல எங்க பிரமாணம் இருக்குன்னா, பெரிய புராணத்துல வருது. பெரிய புராணத்துல சொல்லும் போது ஞானசம்பந்தர் கல்யாணம் பண்ற அந்த கல்யாணத்திற்கு யாரெல்லாம் வந்திருந்தாருன்னு சொல்லும் போது அறுவகை சமயம்படும் சைவ விரதங்கள் சாரும் நன்னெறி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். அதாவது சைவத்தின் பிரிவுகள் தான், அது விரதங்களால் வேறுபட்டவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல அறுவகை சமயம் சொல்லப்படுவது இந்த அகப்புற சமயங்களை தான் அங்கே குறிக்கும். அது இப்போ நிலவையில சொல்லக்கூடிய அந்த கானாபத்தியம், அது சௌரம் அதெல்லாம் குறிக்காது. அகப்புற சமயங்களாக சைவ சித்தாந்தம் எதை பட்டியலிடுதோ அதுதான் அறுவகை சமயம். அது மட்டும் இல்லாம நம்ம திருவாரூர் தேவாரத்திலேயே வரும், விதிசடை விரதிகள் அந்தனர் சைவர் பாசுபதர் கவாலிகள் தெருவினில் பொலியும் திருவாரூர் அம்மானி அப்படின்னு சொல்லிட்டு ஞானசம்பந்தர் பாடுவார். அதுல சொல்லும் போது இந்த அறுவகை சமயத்தர்களும் திருவாரூரிலே தியாக வினோத பெருமானை வழிபட்டார்கள். விரிசடை விரதிகள் அந்தனர் சைவர் பாசுபதர் கபாலிகள் தெருவினில் பொலியும் திருவாரூர் அம்மானி அப்படின்ற
அந்த வகையில அறுவகை சமயம் என்று சொல்லப்படுவது இந்த அகப்புற சமயங்களே என்பதை சொல்லி, அடுத்ததாக சமயம் என்றால் என்னன்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு வந்து சொன்னேன். யானையை தடவிய குருடர்கள், அது வந்துட்டு இந்த சமயவாதிகளுக்கு பொருந்தும் ஒரு எடுத்துக்காட்டு என்பதாக மெய்கண்ட தேசிகர் சொல்கின்றார் என்பதை பார்த்தோம். இந்த அகப்புற சமயங்களுக்கு அப்புறம் மெய்கண்ட தேவர் வரலாறு நம்ம இந்த அடுத்த வர பாட்டானது இந்த மெய்கண்ட தேசிகனை போற்றி அவன் தன்மைகள் எல்லாம் சொல்லி வரும் வகையிலே அந்த மெய்கண்ட தேவரை விட்டு போற்றும் ஒரு பாடல் தான் அந்த பொய்காட்டி பொய்யகத்தி என்கின்ற பாடல். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம மெய்கண்ட தேசிகன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பார்க்கும்போது மெய்கண்ட தேவர் திருக்கைலாய பரம்பரையில் வழிவந்த ஒரு பரமாச்சாரியர் அப்படின்னு பார்க்கிறோம். நாமெல்லாம் உய்யும் பொருட்டு வந்த ஒரு தேவர். அதனால்தான் அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம். நம்ம இது குழுவோட அந்த டிபி பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒன்று உட்கார்ந்துட்டு இருக்கும், அது மெய்கண்ட தேவர் தான். அது அதனால மெய்கண்ட தேவருக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் நம்ம சைவர்கள் கொடுக்கின்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த மெய்கண்ட தேவர் தான் நமக்கு நாம் தழைத்தோங்கும் பொருட்டு இந்த வடமொழியிலே இருந்த சைவ சித்தாந்தத்தை நாம் உய்யும் பொருட்டு அதை கொடுத்தார் நமக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ மெய்கண்ட தேவர் யாரு, அவரோட அப்பா அம்மாரெல்லாம் யார், எங்க பிறந்தார், எந்த வகையிலே பிறந்தார் அப்படின்னு பார்க்கும்போது அவரு திருக்கைலாய பரம்பரையில வழிவந்த ஒரு ஆச்சாரியன்னு பார்க்கிறோம். பெண்ணாகடம் அப்படின்னு ஒரு ஊர், தூங்கானை மாடம் என்று பாடல் பெற்ற தலம். இந்த அருமையான பாடல்கள்லாம் இருக்கு. நம்ம ஞானசம்பந்தர்ல பாடும்போது நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி உண்டு, வயசு சின்ன வயசுதான், இந்த வயசு விபூதி ருத்ராட்சம் எல்லாம் போட்டு சிவாலயம் போவேன்னா எப்படி சித்தரா தான் போவேன், சாமியாரா தான் போவேன் அப்படின்னுவாங்க. ஞானசம்பந்தர் வந்துட்டு அந்த பெண்ணாகட தேவாரத்தை தெளிவா சொல்றாரு. சின்ன வயசுல போகாம வேற எப்போ போறது அப்படின்னு கேட்கிறாரு. வயசானதுக்கு அப்புறம் பல்லு போயிடுவேன், எப்படி போய் அங்க பாட்டு பாடுவேன், கோயிலுக்கு போய் எப்படி பாடுவேன், கண்ணு தெரியாது, அங்கே உள்ள இருக்கிற சாமி எப்படி இருக்குன்னு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்பவளம் மிக நன்னீர்மை குன்றி நரையோடு மூப்பு நமக்கு ஆதல் காலம் ஆதல் வருவதன் தூங்கானை மாடம் சொல்வீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இளமையாக இருக்கும் பொழுதே நீ சிவநெறி சேர்தல் வேண்டும். வயசானதுக்கு அப்புறம் அங்க போயிட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. சாகர நேரத்தை சங்கரான்னு சொன்னா யார் வருவா? இளமையா இருக்கும் போதே அந்த சைவனான் ஆறுமுக நாவலர் யார் சைவன் அப்படி அவரோட வினாவிடையில சொல்லும் போது, எவன் ஒருவன் 7 வயதிலேயும் 9 வயதிலேயும் தக்க ஆச்சாரியனுக்கு சமய விசேஷ நிர்வாண தீட்சைகளில் பெற்றுகிறானோ அவன் சைவன் அப்படின்ற. 7 வயசு 9 வயசுலயே அந்த காலத்துல தீட்சா இருக்கணும்ன்ற. அப்ப சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்துட்டு சைவ பரிபக்குவத்துக்கு ஏற்படணும். அப்பதான் முதிர்ந்த நிலை முத்திக்கீழ் போக முடிஞ்சா முடியும் என்ற நிலையால் நம்ம இருப்போம். அப்போ அந்த பெண்ணாகடம் என்கின்ற ஊர், தூங்கானை மாடம் என்று அதற்கு பெயர். அந்த ஊர்ல அச்சுத கலப்பாளர் அப்படிங்கிற ஒருத்தர் கல்யாணமாய் பலகாலம் அவருக்கு புத்திர பேரானது சந்தான பேருங்கிறது இல்லை. அவருக்கும் தன் மனைவியாருக்கும் அச்சுத கலப்பாளர் என்பவர் அவர் பெயர். அவர் மனைவியாருக்கும் பலகாலமாக புத்திர சந்தானமானது இல்லாமல் இருந்தது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, தன்னுடைய ஆச்சாரியனாக விளங்கும் அவங்க குலத்துக்கு அந்த குரு, ஒவ்வொரு குலத்திற்குன்னு ஒரு குருமார்கள் அந்த காலத்துல இருந்தாங்க. இன்றளவுமே நம்ம தர்மியாதீனத்தை மட்டுமே குலகுருவாக கொள்ளும் அந்த குடும்பங்கள் எல்லாம் இன்றளவிலும் உண்டு. அந்த வகையில அந்த அவரோட குலகுருவாக விளங்கியவர் திருத்துறையூர் அருணந்தி சிவாச்சாரியார் என்பவர். அச்சுத கலப்பாரரோட குலகுருவா இருக்கிறது திருத்துறையூர் இவரு அருணந்தி சிவாச்சாரியார். சகலாகம பண்டிதர் என்றவருக்கு பெயர். பல ஆகமங்களை கற்று தேர்ந்தவராம். அவர் ஏதாவது ஊருக்கு போகும்போது, இந்த அருணந்தி சிவம் ஏதாவது ஒரு ஊருக்கு போறாருன்னா, அவர் மாட்டு வண்டி பின்னாடி ஒரு 13 மாட்டு வண்டி வருமா, அத்தனையும் ஏடுகள், ஆகம ஏடுகள் அது இருக்கும். போற வழியில் யாராவது இந்த சைவ சித்தாந்தத்துல எனக்கு இந்த கேள்வி இது மாதிரி இந்த சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இத்தனாவது மாட்டு வண்டியில இத்தனாவது கட்டுல இந்த ஏடு எடுத்து இத்தனாவது பக்கத்தை படி உனக்கு அதுல பதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுவாராம். அந்த அளவுக்கு ஆகமத்தை கற்று தேர்ந்த ஒரு சிவாச்சாரியார் அருணந்தி சிவம் என்று அவருக்கு. அந்த குலகுருவை போய் அணுகிறார்கள். சுவாமி இது மாதிரி புத்திரபாகியம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, நாளை காலை பூசையில் வருக, திருமுறையில் நூல் சாத்தி பார்ப்போம், அதை வச்சு நம்ம மேற்படி என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த திருமுறையில நூல் சாத்தி பார்க்கறதுங்கிறது அந்த காலத்துல இருந்து இருந்த ஒரு வழக்கம். அதாவது சிவபூஜை எல்லாம் முடித்த பிறகு பாராயணம் செய்து என்று பாருங்க. இப்ப கூட நம்ம சைவானுஷ்டானத்துல அனுஷ்டானம் முடிச்சதுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ திருமுறை பாராயணம் பண்ணணுமோ அத்தனை திருமுறை பாராயணம் பண்ணணும். ஏன்னா திருமுறை பாராயணமும் சிவாலய தரிசனமும் ஒன்றுமே உயிர்கள் உய்தி வரும் பொருட்டு நம்மால் எழுத முடியும். சமய தீட்சை எடுக்காதவங்க தலையாய கடன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, திருமுறை பாராயணம் செய்தலும் சிவாலய தரிசனம் ஒன்றுமே அவருக்கு விதிக்கப்பட்ட விதி. அவர்கள் அந்த சிவாலய தரிசனமும் திருமுறை பாராயணம் செய்ய 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 சிவபெருமானே குருவாக வந்து உபதேசிப்பார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அந்த திருமுறையில நூல் சாத்தி பார்க்கறதுங்கிற ஒரு வழக்கம் இப்ப வரைக்குமே உண்டு. விஜயதசமி அன்று நூல் சாத்தி பார்க்கிற ஒரு வழக்கம் நமக்கு உண்டு. சிவபூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திருமுறை அந்த அடங்கன் முறை புத்தகம்னு சொல்லுவாங்க, மூவர் தேவாரம் மட்டுமே இருக்கும்.
ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் எழுதிய தேவாரம் மட்டுமே ஒரு ஒரு கட்டாக அடங்கன்முறை தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல சிவபூஷம் முடிச்சதுக்கு அப்புறம் அரகரா சிவாசிவான்னு சொல்லிட்டு ஒரு நூலை வந்துட்டு அப்படியே அதை இழைப்பாங்க. இழைத்தோன்ன பிரிக்கும் போது இடது பக்கம் கடைசி பாட்டு, இடது பக்கத்துல கடைசி பாட்டு என்ன வருதோ அது வந்துட்டு பாராயணம் பண்ணா நினைத்த செயலானது சித்தியாகும், அது நமக்கு உபதேசமாக அந்த காலத்திலே அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த திருமறை சாப்பிட்ற அந்த வழக்கம். இப்படி நாளை காலைல நீ சிவபூஜைக்கு வா, சிவபூஜை முடிச்சதுக்கு அப்புறம் திருமுறையில நூல் சாட்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் சிவபூஜைக்கு வராங்க. நூல் சாட்சி பார்த்த பொழுது திரு வெண்காட்டு பதிகத்திலே 2வது திருப்பதிகம் அதானது அந்த கிடைத்தது. இப்போ நம்ம வகுப்பு ஆரம்பிக்கும் போது ஒரு பாடலை பாடி ஆரம்பிச்சேன். பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர். அவங்க என்ன எதை வேண்டி போனார்களோ அதற்கு அல்ல, உள்ளபடியே அதற்கு பதில். பேய் அடையா, பேய் அடையானா பூதங்கள் அப்படின்னு கிடையாது, துன்பங்கள் அடையாது, துன்பங்கள் அடையாது என்ன இது, பிள்ளையினோடு ஆன நினைவு ஆயினவே வரம் பெறுவர். நீ எதை வேண்டி வந்தியோ அவங்க பிள்ளை வேண்டும் என்று கோருகின்றார்கள். அந்த வகையிலே பேயடையாது பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர், புத்திர சந்தானம் வாய்க்கும். அதுக்கு அடுத்து அதுக்கு என்ன பண்ணணும், வெண்காட்டு முக்குள நீர் தோயாவாம் அவர் தம்மை அப்படின்னு சொல்றாரு. வெண்காட்டு திருவெண்காட்டுல பேதவன கஷேத்திரம், அதுல 3 திருக்குளங்கள், சோமதீர்த்தம், அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம் என்று சொல்லி அந்த 3 தீர்த்தங்களிலும் இறைவனை நீராடி வழிபட்டால் அவர்களுக்கு புத்திர சந்தானம் வாய்க்கும். இன்றளவிலுமே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. பல புத்திர சந்தானம் இல்லாதவர்கள் வெண்காட்டுக்கு போயிட்டு அங்க முக்குளனூர்ல நீராடிட்டு வேதவன பெருமானை தரிசித்து புத்திர சந்தானம் வாய்த்தவர்கள் பலர் உண்டு. அப்படி அதே இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. அந்த ஞானசம்பந்தர் சொன்ன அந்த ஸ்துதி அதுபடியே அவங்க திருவெண்காட்டுக்கு போயிட்டு பலகாலம் அந்த முக்குள நீர் 3 தீர்த்தங்கள் அதிலே நீராடிட்டு வேதவன பெருமானை வேண்டி பலகாலங்கள் அங்கேயே தங்கி வழிபட ஒரு நாள் சிவபெருமானானவர் அந்த அச்சுத கலப்பாளரோட கனவுல சென்றுட்டு நீ நினைத்த காரியம் முடிவுறும் அப்படின்னு சொல்றாங்க. அது சொன்ன உடனே அதே மாதிரி அந்த அம்மா வந்துட்டு மணிவயிறு வாய்க்கிறான். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அச்சுத கலப்பாளருக்கு உள்ளபடியே புத்திர சந்தானமானது அந்த இதுக்கு பிரார்த்தத்துக்கு கிடையாது. ஏன் திருப்பி இறைவனானவர் அந்த சந்தானத்தை அந்த வரத்தை கொடுக்கிறார் என்று கேட்டால், ஞானசம்பந்தர் பாடலாலே அது வந்தது. திருமுறை பாடி யாரும் ஏமாறக்கூடாது என்பது சிவபெருமானுடைய கருத்து ஓடும். அதனாலதான் அது கொடுக்குற மாதிரி கொடுத்து பின்னாடி அந்த குழந்தைய அவர் வாங்கிட்டார். 2 வயசு வரைக்கும் தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது மறுபடியும் வந்துருச்சு. அந்த வகையில என்னதான் அதுக்கு அந்த பிரார்த்தனை இல்லைனாலும் அச்சுத கலப்பாளருக்கு ஞானசம்பந்தர் திருப்பதிகம் பாடி எந்த வகையிலும் அது முயற்சி தோற்று போயிட விடக்கூடாது என்றதனாலே அந்த வரத்தை கொடுத்தார். அப்போ அந்த அம்மா மணியயிறு வாய்த்தது. வந்த உடனே அந்த குழந்தை பிறந்துருக்கு. பிறந்த உடனே அது பேர் மெய்கண்டான்னு பேர் வைக்கல. அந்த குழந்தைக்கு வைத்த பேர் வேதவன பெருமாள் அப்படின்னு வைத்தாங்க. அந்த எந்த சுவாமியை வழிபட்டு அவர்கள் என்ற குழந்தை ஈன்றார்களோ அந்த பெருமானின் பெயரே வைத்தார்கள், வேதவன பெருமாள் அப்படின்னு பேர். அப்படி வச்சுட்டு அது ஒரு சில பதிப்புல பார்க்கும்போது திருவெண்காடர்னு பேர் வச்சாங்கன்னு இருக்கும். அது அந்த ஊர் சுவாமியோட பேரை வச்சாங்க, அந்த நிலையை எடுத்துக்கணும். நம்ம வேதவன பெருமாள் என்று பெயர் வைத்தார்கள் என்று தர்மயாதீன பிரதியிலே உண்டு. சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வளர்ந்து வருது. வளர்ந்து வரும்போது அவங்களோட தாய் மாமா வீடு அதுக்கு போறாங்க. அவங்கள வீடு திருவெண்ணைநல்லூர், சுந்தரரை தடுத்தாட்கொண்டாங்க இல்லையா சுவாமி, அந்த திருவெண்ணைநல்லூர்ல அவங்களோட தாய் மாமா வீடு. அங்க போயிட்டு சில நாள் வைகிறாங்க. அந்த சில நாள் இருக்கும்போது இந்த குழந்தை தேர்ல சிறுதேர் ஒட்டி கொண்டு விளையாடி கொண்டிருக்கு. அப்பொழுது திருக்கைலாயவரம் வரையில் வழிவந்த சத்தியஞான தரிசிகளிடத்து உபதேசம் பெற்ற பரஞ்சோதி மாமுனிவர் என்பவர் பொதிகை மலைக்கு அகத்தியரை தரிசனம் செய்யும் பொருட்டு போகிறார். அவர் வான்வழியே சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். பொதிகை மலை போகும் பொருட்டு வான்வழியே போயிட்டு இருக்கார். அப்போ திருவெண்ணைநல்லூரை தாண்டும் போது அவருக்கு வந்து அந்த பிராணாயம் அந்த பயணமான தடைபடுது. என்னன்னு தெரியல அவருக்கு. இதே மாதிரி ஒரு தடையானது வேற ஒரு இடத்துல நம்ம நிகழ்ந்தது. எங்கன்னு பார்க்கும்போது மாணிக்கவாசக பெருமானுடைய வரலாற்றுல அங்க என்னன்னு வருது, மாணிக்கவாசகர் குதிரை வாங்க போறார். குறுந்தி நீழல்ல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கார். பார்த்தோன்னா மாணிக்கவாசகரால் நவர முடியல. அங்க உபதேசம் வாங்கும் பொருட்டு, இங்க உபதேசம் கொடுக்கும் பொருட்டுன்னு பாக்குறோம். எப்படி மாணிக்கவாசகரால மேற்படி நவர முடியலையோ அதே மாதிரி இங்க குருநாதனால சீடனால நவர முடியாம இருக்கிறார். பரஞ்சோதி மாமுனிவரால் மேற்படி பிரயாணம் பண்ண முடியல. காரணம் என்னன்னு ஆராயும் போது கீழே ஒரு ஞான குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. அது என்ன ஞான குழந்தை அப்படின்னு பார்த்தோம்னா, சரியாக்கிரியா யோகம் என்பதை தன் பூர ஜென்மத்திலே முடித்து இந்த பிறவியானது ஞானத்தை அடையும் பொருட்டு வேண்டுமே இந்த பிறவியை எடுத்த ஒரு குழந்தை, ஆதலால் அது ஞான குழந்தை அப்படின்னாங்க. இந்த சொல்லும் போது சரியாக்கிரியா யோகம் ஞானம்னா என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம விளக்கி ஆகணும். அதாவது சரியை
அதாவது இறைவனை அடையும் பொருட்டு இருக்கின்ற 4 படிகள் அந்த சரியா கிரியா யோகங்கள் அப்படின்னு சொல்றோம். சரியை என்றால் அது புற வழிபாடு, கிரியை என்றால் அக வழிபாடு. மன்னிக்கவும், கிரியை என்றால் அக வழிபாடும் புற வழிபாடும், யோகம் என்றால் அக வழிபாடு, ஞானம் என்பது இம்மூன்றின் பயனாக அனைத்தும் சிவபெருமானாய் காட்சி கொடுத்தல். அது ஒரு மேலான முத்திநிலை அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அப்படி இருக்கும்போது இந்த படிநிலைகள் அப்படின்னு சொன்னேன், 4 படிகள்: சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த ஞானமாவது பயனாகவும் இருக்கும், படியாகவும் இருக்கும். இப்ப 4 படி எடுத்துக்கிட்டோம்னா 4வது படியானது படியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அது தளமாகவும் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த 3இன் பயனாக இருப்பதும் ஞானம்தான், 4வது படியாக இருப்பதும் ஞானம்தான். ஞானம் என்பது வேற ஒன்றும் இல்லை, முத்தி நிலைன்ற இந்த நிலையை எடுத்துக்கோங்க. ஞானத்தின் முதிர்ச்சியானது முத்தியை சேர்விக்கும். அப்படி இந்த குழந்தையானது தன் பூர்வ ஜென்மத்திலேயே சரிய கிரியா யோகங்கள் எல்லாம் பயின்று இன்ற பிறவியிலே அந்த ஞானத்தை அடையும் பொருட்டே எடுத்த ஒரு அவதாரம் இந்த இது. அந்த நிலையில அந்த இவர் வராரு, கீழே பாக்குறாரு, பார்த்த உடனே இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்து அந்த குழந்தைக்கு பாவனா தீட்சை என்று சொல்லக்கூடிய தீட்சையை கொடுக்கிறார். தீட்சை பல வகை உண்டு, அதுல பாவனா தீட்சை என்பது ஒரு மேலான ஒரு தீட்சை. ஏன்னா மேற்படி அவர் அந்த சிவஞான போதத்தை உபதேசம் பண்ண போறார். எந்த ஒரு சிவஞான போதத்தை சிவபெருமான் கையிலிருந்து சொன்னாரோ அந்த சிவஞான போதத்தை இந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ண போறார். அதனால அதுக்கு தீட்சை வரும், தீட்சை இல்லாம உபதேசம் பண்ணக்கூடாது. அதனால பாவனா தீட்சை என்ற ஒரு மேலான தீட்சையை கொடுத்து பரமகஞ்ச சந்நியாசம் அப்படிங்கிற சந்நியாசத்தையும் கொடுத்து 2 வயசுல சந்நியாசம் வாங்குது. சைவ சந்நியாசம் என்று சொல்லப்படும் 16 வகையான சைவ சந்நியாசங்கள் உண்டு அப்படின்னு அந்த சைவ சந்நியாச பദ്ധதின்னு ஒரு நூல் இருக்கு. அதுல 16 வகையான சன்னியாசங்கள் உண்டு அப்படின்றாங்க. சும்மா காவியை போட்டுக்கிட்டு ருத்ராட்சம் போட்டா சன்னியாசி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. வரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, காவி சுத்திட்டு போனா அவன் சன்னியாசி சாமியாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு மேலான ஒரு ஞான நிலை, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது அந்த சன்னியாசம் கிடையாது. அந்த நிலையில இவருக்கு பரமகஞ்ச சந்நியாசம் என்ற மேலான ஒரு சன்னியாச நிலை. அந்த சந்நியாசத்தையும் வழங்கி அவர் கேட்ட அந்த சிவஞான போதத்தை உபதேசமும் செய்து அதுக்கப்புறம் ஒரு ஆணை பிறப்பிக்கின்றார் அந்த மெய்கண்ட தேவருக்கு. என்ன ஆணைனா, உபதேசித்த இதை தமிழுலகம் உய்யும் பொருட்டு 7 திருஷ்டங்களால் அருளி செய்க அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் உனக்கு இதை சொன்னேன், நான் சொன்னதை தமிழுலகமானது உய்யும் பொருட்டு எடுத்துக்காட்டுகளோடு உபதேசம் செய்து வருக அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இந்த உபதேசம் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை 3 நிலைகளை அனுபவிக்கிறது: கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் அப்படின்னு. இந்த 3மே பார்த்தோம்னா ஞானத்தின் வகைகள் அப்படின்னு பார்த்தோம். இந்த 4 படிகள் சொன்னேன் இல்லையா, சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4 சொன்னேன். இது 4க்குள்ளேயுமே 4 பிரிவுகள் உண்டு. சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். அதே மாதிரி கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம், யோகத்தில் சரியை, இப்படி அது போயிட்டே இருக்கும். அப்ப அந்த கடைசியில ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம்னு அது அந்த ஞானத்துல 4 இது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஞானத்தில் சரியை எனப்படுவது கேட்டல். சும்மா நான் ஊர்ல அரசியல் பேசிட்டு அதை கேட்கறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஞான தேசிகன் இடத்தில் தான் கேட்ட உபதேசத்தை வாங்கிக் கொள்தல் அந்த நிலையில இருக்கும். ஆச்சாரியனிடத்திலிருந்து உபதேசத்தை கேட்டல். அந்த வகையில ஞானத்தில் சரியை எனப்படுவது கேட்டல். அடுத்து ஞானத்தில் கிரியை என்பது சிந்தித்தல். அதாவது வாங்கின அந்த உபதேசத்தை நாம் சிந்தித்தல். ஞானத்தில் யோகம் எனப்படுவது அதை தெளிதல். சிந்தித்த அந்த உபதேசத்தை இத்தன்மையது என்று தெளிதல் என்பது ஞானத்தில் யோகம். ஞானத்தில் ஞானம் எனப்படுவது நிஷ்டை கூடுதல் அப்படின்னு பார்த்தோம். ஞானத்தில் அது குறிப்பெடுத்துக்கோங்க. ஞானத்தில் சரியை என்பது கேட்டல், ஞானத்தில் கிரியை எனப்படுவது எனப்படுவது தெளிதல், ஞானத்தில் ஞானம் எனப்படுவது நிஷ்டை கூடுதல். இப்படி அந்த குழந்தையானது 3ஐ தாண்டியது. கேட்டது, சிந்தித்தது, தெளிந்தது. அடுத்து நிஷ்டை கூடணும். உள்ளபடியே இந்த உபதேசம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த மெய்கண்ட தேவரானவர் திருவெண்ணைநல்லூர் பொல்லா பிள்ளையார் சந்நிதியில 13 நாட்கள் நிஷ்டையில உட்கார்றாரு. 2 வயசு குழந்தை 13 நாள் நிஷ்டையில உட்காருது. நிஷ்டைனா என்னன்னா,
அந்த சிவயோக நிலையிலே தான் தன்னுடைய கருவிகரணங்களை எல்லாம் விட்டு சிவகரணங்களாகவே மாறி இறைவனிடத்தே நேரே உபதேசம் கேட்டல், அந்த நிலையிலே இருந்து தெளிதல் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த 2 வயசு குழந்தை 13 நாள் திரு பொல்லாப்பிள்ளையார் சந்நிதியில, இந்த திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் கிடையாது, திரு வெண்ணைநல்லூர் பொல்லாப்பிள்ளையார் சந்நிதியில உட்கார்ந்துட்டு நிஷ்ட கொடுது அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம இந்த மெய்கண்டார் அப்படின்னு அந்த பேருக்கு என்ன காரணம்னா, பரஞ்சோதி மாமுனிவர் உபதேசம் பண்ணார். அவர் அதுக்கு தீட்சா நாமமா தான் மெய்கண்டார்னு பேர் வைக்கிறார். தன்னுடைய குருநாதனுடைய பெயர் சத்தியஞான தரிசினி அப்படின்னு பேர் அவருக்கு. அதை அப்படியே தமிழ் படுத்திட்டு மெய்கண்டார் அப்படின்னு வைக்கிறாங்க. அதாவது சத்தியம்னா உண்மை, அது மெய். தரிசனம் என்றால் காண்டல், மெய் கண்டார். அந்த வகையில சத்திய ஞான தரிசினி, மெய்யை கண்டவன். அந்த நிலையில மெய்கண்டாருக்கு நம்ம பொருள் பார்க்கிறோம். அந்த 13 நாள் நிஷ்டையில உட்கார்ந்துட்டு தன்னை சார்ந்தவர், ஏன்னா உபதேசம் பண்ணணும்னா நிஷ்ட கூடி இருக்கணும், நிஷ்ட கூட நம்ம உபதேசம் பண்ணக்கூடாது என்பது சைவ விதி. தெளிதல் மட்டுமே ஏற்றுக்கொண்டு நிஷ்டையில் அதை அனுபவிக்காமல், கேட்ட உபதேசத்தை அனுபவத்தில் காணாமல் நாம் அதை உபதேசம் பண்ணக்கூடாது என்பது சைவ விதி. நாம் எதை பின்பற்றுவோமோ, நாம் எதை அனுபவித்தோமோ அதை மட்டும்தான் நம்ம சொல்லணும். நாம் அனுபவிக்காததையெல்லாம் வெளியே வந்து நீ இப்படி பண்ண அப்படி பண்ண நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்போ உபதேசம் பண்ணணும்னா முதல்ல தான் அதை நிஷ்டானுபூதியிலே கண்டிருக்க வேண்டும். அப்படி அவர் நிஷ்டானுபூதியிலே இருந்து அத்தனை செய்திகளும் சிவபெருமானிடத்திலிருந்தே பெற்றார். அதுக்கப்புறம் தன்னை நாடி வந்த மாணாக்கர் அத்தனை பேருக்குமே உபதேசம் செய்தார். அப்படி நாடி வந்த மாணாக்கர்கள் 49 பேர். மெய்கண்டாருடைய மாணாக்கர் 49 பேர். அதில் ஒண்ணுதான் இந்த உண்மை விளக்கம் இயற்றிய மணவாசகம் கடந்தார். அந்த 49 பேருக்கு அவர் உள்ளபடியே சிவஞான போதத்தின் சாரத்தை உபதேசம் பண்ணார். அப்படி இருக்கும்போது இந்த மெய்கண்டாருக்கு உபதேசம் பண்ண செய்தி, இந்த செய்தி எல்லாம் பரவலாக தமிழ்நாடு எங்கேயும் பரவுது. அப்போ இவர் பறக்கிறதுக்கு ஒருத்தர் வழிகாட்டினாரே, அருள்நந்தி சிவம் என்றவர், அவருக்கு அதுக்கும் போய் சேருது. இது என்னடா இது, நம்ம உபதேசத்தால் பிறந்த ஒரு குழந்தை, அது எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறதுன்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வியப்பு, ஒரு ஆச்சரியம், ஒரு ஆணவமும் கூட. அப்படி இருக்கும்போது சரி, நம்ம இந்த இது வரைக்கும் பிறந்தாச்சு, நம்மளை வந்து பார்க்கலாம், நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். திருத்துறையூர்ல இருந்து திருவெண்ணைநல்லூர் வராரு. வெண்ணைநல்லூர் வராரு, இந்த குழந்தை எல்லாரையும் உட்கார வச்சு உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. அதை பாக்குறாரு. அன்னைக்கு அந்த குழந்தை உபதேசம் பண்ணிட்டு இருந்த சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கும்போது ஆணவம். அப்படி ஆணவத்தை பத்தி இது பேசிட்டு இருக்கு. ஆணவத்தின் இயல்பெல்லாம் என்ன, அது எந்த வகையிலே உயிரை பற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்கண்டார் பேசிட்டு இருக்காரு. அருள்நந்தி சிவம் வரார். உள்ள போகும்போது எல்லாம் கேட்டுட்டு, என்னடா நம்ம இவ்வளவு பெரிய ஆச்சாரியர் வரோம், நமக்கு வந்துட்டு அந்த குழந்தை 2 வயசு குழந்தை அது உட்கார்ந்துட்டு இருக்கு, நம்மளை வணங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பாக்குறாரு. அந்த குழந்தை அது பார்த்து பேசிட்டு இருக்கு. இவர் ஒரு கட்டத்துக்கு மேல அருள்நந்தி சிவத்தால பொறுக்க முடியல, கேட்டு விட்டாரு. ஆணவத்தின் உருவம் ஏது அப்படின்னு கேட்டார். மெய்கண்டாரை பார்த்து ஆணவத்தின் உருவம் ஏது அப்படின்னு வந்துட்டு ஒரு செருக்கோட கேட்கிறாரு. எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியுமாங்கிற மாதிரி அதிக வினாவாகவே கேட்கிறார். அப்போ மெய்கண்டார் ஒன்னும் பேசவே இல்லை, விரலால காட்டினார், அருள்நந்தி சிவத்தை காட்டினார். அந்த பொழுது அருள்நந்தி சிவத்துக்கு உபதேசமாகி அந்த தன்னுடைய அறியாமை எல்லாம் நீங்கி தான் செய்த தவறென்று உள்ளபடியே சரணாகதி அடைந்தார் மெய்கண்டார் இடத்தில். அப்போ எப்படி இந்த நிலை நம்ம என்ன பார்க்கணும்னா, வயசானது எந்த வகையிலுமே சைவம் ஏற்றுக்கொள்வது இல்லை. இந்த வயசுல இருக்கிறான், இவன் சொல்லிதான் நான் கேட்கணும், எனக்கு மேல இருக்கவன் சொல்லிதான் உபதேசம், அப்படி எல்லாம் கிடையாது. அந்த வகையில மெய்கண்டாரிடத்தே போய் நேரடியாக போய் சரணாகதி அடைந்தார் அருள்நந்தி சிவம். அதுக்கப்புறம் அருள்நந்தி சிவத்துக்கு பல தீட்சைகள் எல்லாம் செய்து வச்சு அவர் அருள்நந்தி சிவத்துக்கு ஆச்சாரியராக விளங்கினார். இது நம்ம திருவாவூர் ஆதீனத்து குஞ்சிதபாதம் ஐயா சொல்லும் போது அருமையான ஒரு வாசகம் ஒன்று சொல்லுவார். என்னன்னா, அருள்நந்தி சிவம் மெய்கண்டார் பிறப்பதற்கு வழிகாட்டினார். அருள்நந்தி சிவம் மெய்கண்டார் பிறப்பதற்கு வழிகாட்டினார். ஆனால் மெய்கண்ட சிவம் அருள்நந்தி சிவத்திற்கு பிறவாமைக்கு வழிகாட்டினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொடர் அவ்வளவு அருமையான தொடர். அவர் பறக்கும் பொருட்டு தான் இந்த கிரியைகள் எல்லாம் செய்து நூல் சாத்தி பார்த்து இந்த சேத்தத்திற்கு போயிட்டு இந்த விரதங்கள் இருங்க, இந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாரு. பின்னால் இவர் வழிகாட்டுதலின்படி பிறந்த அந்த குழந்தையே அருள்நந்தி சிவத்துக்கு பிறவாமைக்கும் வழிகாட்டுகின்றார். அந்த நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி அருள்நந்தி சிவம் அவருக்கு இருந்து உபதேசம் வாங்குறார். இவருக்கு சரணாகதி அடைந்து இவரும் தன்னுடைய 49 மாணாக்கரில் ஒருவராக இருந்து சிவஞான போதத்தை முழுமையாக கேட்டு தெளிந்து அத்தனையும் செய்கின்றார். இப்போ இவர் செய்த ஆணைமொழியை முடித்து அவரோட வேலை முடிந்தாகிவிட்டது மெய்கண்டாருக்கு. இதுதான் மெய்கண்டாருடைய சுருக்கம். பெண்ணாகடத்திலே வேதவன பெருமானுடைய திருவருளாலே பிறந்து திரு வெண்ணைநல்லூரிலே பரஞ்சோதி முனிவரால் உபதேசிக்கப்பட்டு பின்னே பல மாணாக்கர்களுக்கு தான் பெற்ற சிவஞான போதத்தை உபதேசம் செய்து தான் முத்திக்கு அடைந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல ஒரு மாணாக்கர் நம்மளுடைய இவர் யாருன்னா ஆனவராகவங்க, அவர் தான் இந்த நூல் செய்கின்றார். அவர் தன்னுடைய ஆச்சாரியனை பார்த்து கேட்கும் கேள்வியாக, அதாவது
வனவாசம் கிடந்தார் மெய்கண்டாரை பார்த்து கேட்கிற கேள்வியாகத்தான் இந்த பாட்டு அமையுது. இந்த முதல் பாட்டு அந்த பொய்காட்டி பொய் அகற்றி என்று அமையும் அந்த பாட்டு. இதுல மெய்கண்டாருடைய வரலாறு இப்போ மொத்தமா நம்ம சிந்தித்தோம். அதுல இன்னும் சொல்ல வேண்டிய செய்திகள் ஏதாவது இருக்கான்னா, அவ்வளவுதான். அப்போ மெய்கண்டார் இதை சிந்திக்கும் போது சரியாகிரியா யோகங்கள்லாம் என்னன்னு நம்ம மொத்தமா சிந்தித்தோம். அந்த ஞானத்தில் ஞானமாக திகழ்வது ஞானத்தின், அதாவது ஞானத்தில் 4 பிரிவு அப்படின்னு பார்த்தோம். அதுல ஞானத்தில் சரியை எனப்படுவது கேட்டலாகவும், ஞானத்தில் கிரியை எனப்படுவது சிந்தித்தலாகவும், ஞானத்தில் யோகம் எனப்படுவது தெளிதலாகவும், ஞானத்தில் ஞானம் எனப்படுவது நிஷ்டை கூடுதல் அப்படிங்கிறத பார்த்தோம். இது முக்கியமான கான்செப்ட், ஏன்னா பின்னாடி நம்ம இதை வச்சுதான் வளர்க்க போறோம். அதனால இதை அழுத்தந்தமா சொல்றேன். இந்த வகையில அவர் மெய்கண்டாரானவர் உபதேசம் பெற்றவுடனே இந்த 3 நிலைகளும் பெற்று பின்று திருவெண்ணைநல்லூர் பொல்லாப்பிள்ளையார் சன்னதியில 13 நாள் நிஷ்டையும் கூடி பின் உபதேசிக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் இப்ப நம்ம நூலுக்குள்ள வரும். மெய்கண்டாருடைய வரலாறு மொத்தமா சிந்திச்சாச்சு. இப்போ அந்த மெய்கண்டாருடைய தன்மைகளை எல்லாம் போற்றி வனவாசம் கடந்தார் மேற்படி கேள்வியை கேட்கின்றார். அந்த பாடல் பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டு மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திருவண்ணை வித்தகா புத்தவினா ஐயா நீதான் கேட்டு அருள். கேள்விகளை கேட்க போறேன், நீ அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஒரு விண்ணப்ப பாடலாக இது அமைகிறது. பொய்காட்டி பொய்யகற்றி அப்படின்றது. பொய்னா என்ன, மெய்னா என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, பொய்ப்பொருள் என்பது தோன்றி நின்று அழியும் பொருள் பொய்ப்பொருள். மெய்ப்பொருள் என்பது என்றும் ஒரு கரத்தாய் நிற்பது மெய்ப்பொருள். தன் தன்மை மாறாது என்றும் ஒரு இடத்தில் இருப்பது மெய்ப்பொருள் அப்படின்னு பார்க்கிறோம். பொய்காட்டி பொய்யகற்றி அப்படின்னு முதல்ல நம்ம இந்த நம்மளை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்பதான் சிவபெருமான் யாரு நமக்கு தெரியும். அதான் நம்ம சிவஞான போதத்துல குருஞான சம்பந்தர் அருளும் போது தன்னை அறியார் சிவம் அறியார் அப்படின்னு. நான் யாருன்னு நமக்கு முதல்ல தெரியல, நான் சிவபெருமான் யாருன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதான் அந்த முதல் வகுப்புல நான் கூட சொன்னேன், இந்த கடவுள் சம்பந்தமா இருக்கிற இந்த துறையில இருக்கிறவங்க எல்லாம் ஆன்மீகவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி பார்த்தா தெய்வீகவாதிகள் சொன்னோம், இல்ல கடவுளீகவாதிகள் அப்படின்னு தானே சொல்றோம். ஏன் ஆன்மீகவாதிகள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது விளையாட்டா சொல்லுவாங்க என்னன்னா, விளையாட்டா சொல்லும்போது முதல்ல ஆன்மா யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சிவம் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் ஆன்மீகவாதிகள் அப்படின்னு சொன்னாங்க. ஆன்மா என்னன்னு தெரிஞ்சுட்டாதான் சிவபெருமான் என்னன்னு தெரிய முடியும். அந்த வகையில முதல்ல நம்ம யாரு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால சொன்ன தம்மை உணரார் சிவமறியார் அப்படின்னாங்க. அப்படி முதல்ல நம்மளை தெரிஞ்சுக்கணும்னா என்ன, நம்மளை பற்றி வேறுபட்டு இருக்கின்ற பொருள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மை பற்றி வேறாக இருப்பது என்ன, பாசம் என்பது நம்மை விட்டு வேறாக இருப்பது. நமக்கும் பாசத்திற்கும் சம்பந்தம் இல்லை. பாசம்னா ஆணவம் கண்மம் மாயை. எங்கெல்லாம் நான் பாசம்னு சொல்றேனோ அங்கெல்லாம் ஆணவம் கண்மம் மாயை என்ற மூலதான் குறிக்கிறேன். முதல்ல சொன்ன பதி என்பது ஒன்றுதான், ஒன்றே குணம் ஒருவனே தேவனும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்பர் சுவாமி. அப்போ ஒன்றே குணம் ஒருவனே தேவன் சொல்லும் போது கடவுளாகியவன் ஒருவன் தான். 2 கடவுள் எல்லாம் இருக்க முடியாது. சைவ சமயம் பொறுத்தவரையில் தான் கொள்வது ஒரு கடவுள் கொள்கை. கடவுள் என்பது ஒன்று. அடுத்து உயிர்கள் பசு என்று சொல்லக்கூடியது. பசு என்ற பொருளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பாசத்தால் கட்டுப்பட்டது பசு அப்படின்னு பார்க்கிறோம். மாட்டுக்கு பசுன்னு பேர் இருக்குன்னா அர்த்தம் என்னன்னா, அது கட்டப்பட்டது. யாரால் கட்டப்பட்டது? மாட்டுக்காரன், அதோட உடைமையாளனால் அது கட்டுப்பட்டது. அந்த உடைமையாளன் அந்த பசுக்கு என்னெல்லாம் பண்ணுவான், தனக்கு வேண்டிய நேரத்துல அதுக்கு உள்ள போடுவான், அதுக்கு வேண்டியது என்னெல்லாம் வருமோ அது எல்லாத்தையும் பார்த்துப்பான். அந்த வகையில இந்த சைவ சித்தாந்தத்துல பசு என்று சொன்னால் அது ஆணவகன்ம மாயைகளால் கட்டப்பட்ட உயிர் என்றும், அது யாரால் கட்டப்பட்டது என்று பார்க்கும் பொழுது உடையவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானால் கட்டப்பட்டது என்றும், அந்த வகையில இறைவன் என்பவன் ஒருவன், உயிர்கள் எனப்பட்டவை பல வகை உயிர்கள், எண்ணிலடங்கா உயிர்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்க்கின்றோம். அப்படி உயிர்கள் பலது. பாசம் என்பது 3, அது பின்னால அது விரிந்து 5ஆக போகும். அந்த 5குள்ள நம்ம இப்போதைக்கு போவேனா, பாசம் என்பது 3 தான். அது ஆணவம் கண்மம் மாயை, இது 3 பாசங்கள். இந்த பாசங்களானது பசுவாகிய உயிரை கட்டி கொண்டிருக்கின்றது. அப்ப எப்ப முக்தி? பாசங்கள் பசுவை விட்டு அடைய முக்தி அப்படின்னு சொல்லி சித்தியார்ல ஒரு வசனம் சரியா சொல்றேன்னா எனக்கு தெரியல, மனம் கிடையாது, அதனால அது மாதிரிதான் வரும். அப்ப அதாவது பாசங்கள் பசுவை விட்டு அகல முக்தி அந்த ஒரு நிலையில வரும்.
இந்த கட்டையெல்லாம் விட்டு எப்ப அந்த உயிரானது விடுபடுவதோ அப்ப அது முக்தி பெறுவது அந்த நிலையில பார்ப்போம். அப்படி எதுக்கு இந்த பதுபசுவாகத்தை பத்தி சொல்ல வந்தேன். பொய்காட்சி பொய்யகற்று, அதாவது ஆன்மா என்ன தெரிஞ்சாதான் நம்மளால வந்துட்டு இறைவன் யாருன்னு உணர முடியும். அதற்கு முன்னாடி நம்ம வேறுபட்ட பாசங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ பொய் எனப்படுவது பாசங்கள், அதன் மூலியமாக வரக்கூடிய அறியாமை. பொய்காட்டி நம்மில் வேறுபட்ட பொருட்கள் யாதென்று காட்டி, பொய் அகற்றி அந்த பொருட்களை எல்லாம் தம்மிலிருந்து வேறுபட்டுவது என்று சொல்லி அகற்றி மெய் காட்டுவது, மெய் என்று தன்னைத்தானே காட்டுவது, சிவம் என என்பதை காட்டுவது அப்படின்னு பார்க்கின்றோம். இது நல்ல நுணுக்கமான ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம்னா, ஞானங்கள் 2 வகை, அறஞானம் அபரஞானம் அப்படின்னு. அது போன இதுல பார்க்கும்போது தந்திமுக அப்படின்னு சொல்லும் போது விநாயக பெருமானுக்கு 2 கொம்புகள், அதிலே குறைபாடுடைய கொம்பு என்பது அபரஞானம் என்றும் முழுமையான கொம்பு என்பது பரஞானம் என்றும் கண்டோம். அப்ப இந்த பரஞானம் அபரஞானம்னா என்ன? நூல்கள் வழியாகவும் பிறர் சொல்லுதையும் வைத்து அறியும் ஞானம் என்பது அபரஞானம். அதனால் இறைவனை அடைவதன்று அது உலகப் பொருட்களையும் பசுவாகிய நம்ம உயிர்களையும் அறியும் ஞானங்கள் தான் அபரஞானம் அப்படின்னு பார்க்கின்றோம். அதாவது உயிரையும் பசுவையும் பாசத்தையும் அறிந்து கொள்வது அபரஞானம் என்றும், இதையும் விட்டு இது 2ஐயும் தெரிஞ்சுக்கிட்டாதான் பரஞானம்னா என்ன, நம்ம பரஞானத்தை அடைய முடியும். அந்த வகையில இறைவனை அறியும் ஞானம் என்பது பரஞானம் அப்படின்னு பார்க்கிறோம். நூல்கள் மூலியமாக பாசம் ஏது உயிர்கள் ஏது என்று அறிவது பரஞானம் அபரஞானம் என்றும், இறைவனை அறியும் ஞானம் பரஞானம் என்றும். அப்படி அந்த வகையில பொய்காட்சி பொய்யகற்று என்றால் முதலே சொல்லப்பட்ட பொய் என்பது அபரஞானம் என்றும், அந்த அபரஞானத்தை அகற்றி மெய்காட்டும் அப்படின்னு சொன்னது அது பரஞானம் என்றும் பார்க்கிறோம். இப்போ இன்னும் நுணுக்கமாக உள்ளது என்று பார்த்தோம்னா, பொய்காட்டி பொய் அகற்றி அப்படின்னு, பொய்ய காட்டியதோடு இல்லாம அதிலிருந்து நீ வேறுபட்டவன், அதை இது அகற்றினான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல தசகாரியம் என்கின்ற ஒரு ரொம்ப கடினமான ஒரு சைவ சித்தாந்தம், எல்லாரும் முற்று கேட்க வேணும் இந்த கான்செப்டை. தசகாரியம் என்று ஒரு தலைப்பு, ஒரு கான்செப்ட் சைவ சித்தாந்தத்துல இருக்கு. என்னன்னா 10 வகையான அனுபவ செயல்கள் அப்படின்னு பார்க்கின்றோம். உயிரானது முக்தி அடையும் பொருட்டு அது 10 நிலைகளை கடந்து வரும், 10 அனுபவங்களை அது பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாணிக்கவாசகர் சொல்லும் போது 10 ஈசன் பல அடியீர் பாங்குடையீர் அப்படின்னு சொல்லிட்டு திருவம்பாவை இருக்கு. அது இப்போ உரையெல்லாம் எழுதும்போது 10 என்பதுக்கு பற்றுன்னு அர்த்தம் வச்சுட்டு இறைவனோட பற்றுள்ளவர்கள் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்ல, 10 அப்படின்னா இந்த தசகாரியங்களில் சொல்லப்பட்ட 10 செயல்களை உடையவர்கள். அது அப்பர் சுவாமி அந்த அப்பூதியடிகளாருடைய பிள்ளை மூத்த திருநாவுக்கரசருக்கு விடம் தீர்த்த பதிகம் அதுல அருள் செய்யும் போது கடைசி பாட்டுல 10 கொலாம் அடியார் செயல்தாமே அப்படின்னார். அடியார் சொல்ற செயல்களானது 10 அப்படின்னார். அந்த 10 எது அப்படிங்கிறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கும் இந்த பொய்காட்டி பொய்யகற்றிக்கும் உண்மையான பொருள் என்பது இந்த தசகாரியத்தை தான் குறிக்கின்றன அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி இந்த 10 செயல்கள் என்னென்ன முதல்ல பார்த்தோம்னா, இந்த முதல்ல சரியாகிரியா யோகம் ஞானம்னு சொல்லும் போது ஞானத்தின் அந்த பிரிவுகள் 4 அப்படின்னு சொன்னேன். கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிச்சை கூடல், இது ஞானத்தில் சரியகிரியா யோகங்கள். அந்த 4 தான் இந்த இடத்துல விரிந்து 10ஆக வருது. இந்த ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் இருக்கு இல்லையா, இந்த 4 தான் இந்த தசகாரியங்கள் என்று 10ஆக விரிந்து வருகின்றது. அப்படி தசகாரியம் என்பது 10 செயல்கள். ஞானபாதத்தை அடையும் பொருட்டு ஆன்மா அனுபவிக்கும் 4 நிலைகளின் விரிவு, இதுதான் அதோட டிஃபரன்ஸ். ஞானபாதத்தை அடையும் பொருட்டு ஆன்மா அனுபவிக்கும் 4 நிலைகளின் விரிவே தசகாரியங்கள். 10 செயல்கள், தசம்னா 10, காரியம் என்றால் அனுபவ நிலை என்ற நிலையில எடுத்துக்கும். அப்போ அது எந்த வகையில் அமைந்திருக்கும் அப்படின்னா, அறிவதும் அடைவதுமாக. இன்னும் ஒரு 3ஆ கூட பிரிக்கலாம் இதை, அறிவதும் அழிவதும் அடைவதும்னு வச்சுக்கலாம். எதை அறிவது அப்படின்னா, இந்த முப்பொருள்கள் சொன்னேன்ல, பதிவது பாசம், இது 3ஐயும் அறிவது. அழிவது அப்படின்னு சொன்னேன். அழிவதுன்னா எதை அழிவது? இந்த உயிரானது தற்பாசத்தில் இருந்து வேறுபட்டது என்பதை அழிவது. அடைவது, எதை அடைவது? சிவத்தை அடைவது. அப்படி பதிவதுவாசங்களை அறிவதுமாக அழிவதுமாக அடைவதுமாக இருப்பதுதான் இந்த தசகாரியத்தின் விரிவு.
அப்படி அந்த அந்த 10 விஷயங்கள் என்னன்னு அப்படி லைனா சொல்றேன், குறிப்பிடுத்துக்கலாம். முதல்ல பாசத்தின் 3 பிரிவு: தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. அடுத்து ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம். இதுதான் அந்த 10. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இதுல முதல் 3 தத்துவம்னு பேர் வச்சு ரூபம், தரிசனம், சுத்தின்னு வருது இல்லையா? இதெல்லாம் பாசத்தை அறிந்து தெளிந்து நீங்குவது. அடுத்து ஆன்ம ரூபம், ஆன்ம சுத்தின்னு சொல்லிட்டு அந்த 3 வகைப்படுது இல்லையா? இந்த ஆன்மான் வரதெல்லாம் பசுக்களை அறிந்து தெளிந்து அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து கடைசியா ஒரு 4 சொன்னேனே, சிவரூபம், சிவதரிசனம், சிவபோகம், சிவயோகம், சிவபோகம்னு. இது ஆளுமே பதியாக இறைவனை அறிந்து அடைவது அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப ரூபம், தரிசனம், சுத்தி, இந்த 3க்கும் என்ன பொருள் அப்படின்னு பார்ப்போம். இது 3க்குமே நேரடியா பொருள் எடுத்தோம்னா அறிவது அப்படின்னு எடுத்துக்கோம். ரூபம்னா பொதுவாக ஒரு பொருளை அறிவது. தத்துவ ரூபம்னா பொதுவாக ஆன்ம ரூபம், தத்துவ ரூபம் எல்லாமே பொதுவாக அறிவது. அடுத்து தரிசனம் என்றால் ஐயப்பாடோடு அறிவது. முதல் பொதுவாக அறிவது, அப்புறம் ஐயப்பாடோடு அறிவது தரிசனம். சுத்தி என்றால் தெளிவாக அறிவது அப்படின்னு பார்க்கணும். இப்போ உதாரணம் இறைவனே எடுத்துப்போமே. முதலாக இறைவனை அறியும் போது அவனை பொதுவாக நம்ம அறிவோம். கடவுள்னு ஒண்ணு இருக்கு. முதல்ல இருக்கோம்னா கடவுள் பலர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்புவாங்க பல பேர். சிவபெருமானும் கடவுள் தான், மகாவிஷ்ணுவும் கடவுள் தான், பிரம்மாவும் கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பல விதமாக எண்ணுவார்கள். அப்படி ரூபம் என்றால் பொதுவாக கடவுள் ஒண்ணு இருக்கு என்று அறிவது, அது பொதுவாக அறிவது. அடுத்து தரிசனம் என்றால் ஐயப்பாடோடு அறிவது. இந்த கடவுள் ஒண்ணுதானா பலதா, கடவுள் எப்படி பலதாக இருக்க முடியும் அப்படின்னு ஐயப்பாடு வருது. நன்றாக ஆய்ந்து நம்ம சிந்தித்தால்தான் ஐயப்பாடுன்னு வருதும். அது எங்க ஆசிரியர் எல்லாம் சொல்லுவாங்க, எவன் ஒருத்தன் வகுப்புல இது கேட்கறானோ, சந்தேகம் கேட்கறானோ அவன் தான் வகுப்பை கவனிச்சிருக்கா அப்படின்னு அர்த்தம் சொல்லிடுவாங்க. அந்த வகையில எப்ப நமக்கு ஐயப்பாடு வரும்னா, ஒரு பொருளை நம்ம சிந்தித்து அதை தெரிந்தாலும் நமக்கு ஐயமே வரும். அப்போ பொதுவாக அறிந்ததை சிந்தித்து அதன் முதிர்ச்சியாக வரும் ஐயம், அது தரிசனம். அடுத்து சுத்தி. அப்போ கடைசியில கடவுள்னா என்னன்னு ஒரு எண்ணம் வரும். கடவுள் எப்படி பலதாக இருக்கும், ஒன்றுதான் இருக்கும்னு ஒரு ஐயப்பாடு வரும். அப்புறம் கடவுள் ஒன்றுதான், அவனுடைய சிறப்பியல்புகள் என்ன, அவன் சச்சிதானந்தமாய் விளங்குகின்றான், அவன் எங்குணர்த்தவனாய் இருக்கின்றான், கடவுள் என்பவன் சிவபெருமானேன்னு உணர்வான் பார்த்தீங்களா, அது சுத்த நிலை அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஐயப்பாடோடு அறிதல் அது தரிசனம், தெளிவாக அறிதல் என்பது சுத்தி, ரூபம் என்பது பொதுவாக அறிதல். இப்போ தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி என்ன? அப்ப தத்துவங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு பொதுவா அறிதல். இப்படி 36 தத்துவங்கள் இருக்கு, அது இந்த வகையில் ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம் அப்படின்னு சொல்லி அது பின்னாடி பார்க்க போறோம், அதனால மேலோட்டமா சொல்றேன். இப்படி இந்த தத்துவங்கள் எல்லாம் பொதுவாக அறிந்தும் ஐயப்பாடோடு அறிந்தும் தெளிவாக உணர்ந்தும், இப்ப இந்த தத்துவங்கள் எல்லாம் இன்ன தன்மை இது நம்ம தெரிஞ்சுச்சுன்னா என்ன பண்ணுவோம், நாம் அதிலிருந்து வேறுபட்டவர்கள் என்று எண்ணி நாம் அதை விட்டு அகன்று விடுவோம். அதுதான் அழித்தல் அப்படின்னு. அறிவதும் அழிவதும் அடைவதுமாக அப்படின்னு சொல்லும்போது அந்த அழித்தல் சொன்ன வார்த்தை என்னன்னா, தானும் இதையும் பட்டு வேறுபட்டதுன்னு சொல்லி அதை விட்டு வெளிவருதல். அந்த வகையில முதல்ல இந்த மூணத்துல பாசம்னா என்னன்னு முழுதா தெரிஞ்சுக்கிட்டு தன்னிலிருந்து வேறுபடுவது. அந்த பாசத்துக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது. முதல்ல ஒரு ஆன்மா ஒண்ணு இருக்குன்னா அது இதெல்லாம் என்னதுன்னு எடுத்துக்குமா. பொதுவா நம்ம இவரே கடவுள் கொள்கை இல்லாதவர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கிறது ஒழுவா இருக்கு, அதை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம போகணும் அப்படின்னு அவங்களோட மைண்ட் செட் இருக்கும். இருக்கிறதெல்லாம் எந்துதான் இருக்குன்னா உலகத்துல இருக்கிறது எல்லாமே என்னுடைய உடைமை அப்படின்னு அது அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த உடைமை எந்த இல்ல, என்னோட உடைமை சிவபெருமான் அப்படின்னு இருப்பான் பாத்தீங்களா, அதுதான் இந்த சுத்த நிலை அப்படிங்கிறது. அந்த வகையில எனது என்பது நீங்குவது தத்துவ சுத்தி. அடுத்து ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. இது என்ன அப்படின்னா, ஆன்மா தான் யார் என்பதை பொதுவாக அறிந்து, பல உயிர்கள் இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. உயிர் இல்லைன்னு சொல்ற மதங்களும் உண்டு, ஆனா உயிர் இருக்குன்னு சொல்ற மதங்களும் உண்டு. அப்போ உயிர் இல்லைன்னு சொல்ற மதங்களை விட்டுருலாம், இதை மட்டும் எடுத்துப்போம். உயிர்னு ஒண்ணு இருக்கு, உயிர் எப்படி இருக்கு, பொதுவா எல்லாத்தையும் இருக்கு. அடுத்து ஆன்ம தரிசனம். உயிரானது எந்த வகையிலே இருக்கு, உயிரான உடம்புல எங்க இருக்கு, எப்படி அது இருக்கு. ஆன்ம சுத்தி. அடுத்து ஆன்ம சுத்தி என்பது என்னன்னா, உயிரோட இயல்புகள் என்ன அப்படின்னு அறிந்து
எனது என்பதை விடுவது. முன்னாடியில எந்து என்பதை விட்டாச்சு, எனது என்பதை விட்டாச்சு. இந்த இடத்துல நான் என்பதை விடுவது. அதான் மாணிக்கவாசர் ரொம்ப நுணுக்கமா சொன்னார். யான் எனது எனும் உரைமாய்த்து கோதில் அமுதானானை குலாவுதில்லை கண்டேனே அப்படின்னார் குலாபத்துல. யான் எனது எனும் எனது உரைமாய்த்து அப்படி, அது தசகாரி அனுபவங்கள் அவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க அவரு. அப்போ சுத்தி என்பது இந்த என்னது விடுவது அப்படின்னு சொன்னேன். அப்ப ஆன்மரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி என்பது ஆன்மா தான் யார் என்பதை உணர்ந்து யான் என்பதை நீங்குதல். என் செயலாவது யாதொன்று இல்லை மாதேவா நின் செயலே அப்படின்னாங்க இல்லையா? அப்போ அந்த நிலையில இறைவன் செயலே என்பதை முழுவதுமாக அது அறிவது என்பது இந்த ஆன்ம சுத்தி அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமா சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம். இல்ல எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். தத்துவத்திற்கும் ஆன்மாவுக்கும் சொல்லும் போது ஆன்ம லாபம் இல்லை வரைக்கும் ஆன்ம சுத்தி அப்படின்னு சொன்னீங்க, அதனை சிவத்துக்கு சொல்லும் போது மட்டும் அது கொஞ்சம் ஒன்னு எக்ஸ்ட்ரா வந்துட்டு சிவ யோகம் சிவபோகம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சுத்தி என்ற இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா அது தெளிந்து அறிந்து அதை விட்டு அகழ்வது, அதுதான் இந்த இடத்துல சுத்தி என்பது. பூத சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுஷ்டானத்துல பண்ணுவோம். அஷ்டமந்திரத்தினால பூதத்தை பஞ்சவகை சுத்தி செய்து கோபூஜை செய்யணும் என்றெல்லாம் விதி. அஷ்டமந்திரத்தினாலே இதை தெளிப்பது, பிரோக்ஷனம் செய்து அது என்னன்னா அந்த பூதத்துல அந்த பௌதீக பொருள் இருக்கின்ற மாயா பொருட்களை நீக்கி அதன் மேல் அமர்கின்றேன் அந்த வகையில் நம்ம சுத்தி செய்வோம். அப்போ அதை தெளிந்தறிந்து அதை விட்டு அகழ்வதுதான் சுத்தி. நம்ம சிவத்தை அறிந்து சிவத்தை விட்டு அகழக்கூடாது, சிவத்தோடு ஒன்றணும் என்ற நிலையிலே சிவ யோகம் என்று வைத்தார்கள். சிவரூபம்னா அது சொன்ன முன்னாடி சொன்ன அதே கான்செப்ட் தான். சிவத்தை அறிவது, அதை ஐயப்பாரோடு அறிவது, அதை தெளிவது என்பது சிவயோகம். சிவயோகம் என அதனால்தான் என்ன சொன்னாங்க, ஞானத்தில் யோகம் என்பது தெளிவுதல் அப்படின்னு வச்சாங்க. அந்த 4 நிலைகள் சொல்லும் போது ஞானத்தில் யோகம் எனப்படுவது தெளிதல், அதுக்கு அடுத்து நிஷ்டை உடல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுல இந்த யோகம் என்பது தெளிதல், சிவயோகம் என்பது சிவபெருமான் இதுதான் என்பது தெளிதல். அப்போ சிவபோகம்னா என்ன? தெளிந்து அதோடு ஒன்றன் என்பது அந்த சிவபோகம் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த வகையில தசகாரியங்கள். இல்ல ஏதாவது சந்தேகம் யாருக்கு இருந்தா கேட்டுருங்க. இல்ல இல்லையா? தெளிவா இருக்க இல்ல ஏதாவது நான் திருப்பி சொல்லணுமா? ஒரு வாட்டி திருப்பி ரிப்பீட் பண்ணா நல்லா இருக்கும். அந்த 10 காரியங்களை மட்டுமா இல்ல மொத்தமாவா? கொஞ்சம் மொத்தமாவா? அதாவது 4 நிலைகளின் பிரிவு தான் நம்ம இந்த தசகாரியங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அதுல மொத்த 10 என்னன்னா தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. அதாவது ஆன்மா தன்னில் வேறுபட்ட பாசங்கள் இதுதான் என்பது அறிந்து அதிலிருந்து விலகுவது என்பது இந்த 3. அடுத்து ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி எனப்படுவது ஆன்மா தன்னுடைய நிலையை அறிந்து தான் இறைவனுக்கு அடிமை என்பதை அறிந்து எல்லாம் சிவன் செயல் என்று அறிந்து தன் செயல் என்று நிற்பது. இது ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. அடுத்து சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம் எனப்படுவது இறைவன் இத்தன்மையவன் என்று உணர்ந்து இறைவனுடைய அந்த பேரானந்த நிலையிலே தான் அவன் என்பதை தெளிந்து சிவனாகவே மாறி சிவோகமாம் பேரும் பெற்று அங்கு சிவத்தில் அழுந்துதல் என்பது இந்த 4 நிலை அப்படின்னு பார்க்கிறோம். அந்த வகையில இது எதோட பிரிவு அப்படின்னு சொல்லும் போது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை கூட அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? இல்ல கேட்டல் என்பது என்னன்னா தத்துவ ரூபம், ஆன்ம ரூபம், சிவரூபம், இது 3மே கேட்டல். புரியுதுங்களா? கேட்டல் என்பது தத்துவ ரூபம், அதை அறிதல், முதலாக பொதுவாக அறிதல் அப்படின்னு. அப்ப ஆச்சாரியன் உபதேசிக்க முதலாக இதெல்லாம் என்ன தன்மைன்னு கேட்கலாம் பாருங்க. அது வந்துட்டு இந்த தத்துவ ரூபம், ஆன்ம ரூபம், சிவரூபம் என்பது 3ம் கேட்டல். சிந்தித்தல் என்பது தத்துவ தரிசனம், ஆன்ம தரிசனம், சிவதரிசனம், இது 3மே சிந்தித்தல். தெளிதல் என்பது தத்துவ சுத்தி, ஆன்ம சுத்தி, சிவயோகம், இது 3மே தெளிதல். அதுக்கு அடுத்து நிஷ்டை கூடுதல் என்பது சிவபோகம். புரிஞ்சுதா? இந்த 4 பிரிவு அப்படின்னு அந்த 4ம் எந்த வகையில அது பிரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் இப்ப சொல்லியிருக்கேன். கேட்டல் என்றால் அது ரூபங்களாகவும், சிந்தித்தல் என்பார் தரிசனங்களாகவும், தெளிதல் என்றால் சுத்தியோடு சேர்த்து சிவ யோகமும் சேர்ந்து, அடுத்ததாக நிஷ்டை கூடுதல் சொல்லும் போது சிவபோகம் என்பது அது நிஷ்டை கூடுதல் அப்படின்னு பார்க்கின்றோம். இது 10மே ஞானமடைந்த ஒரு ஆன்மா செயல்படும் அந்த 10 செயல்கள் அப்படின்னு பார்க்கிறோம். வீகண்டார் இந்த 4 நிலையே சொன்னார் அப்படின்னு. வீகண்டார் வந்துட்டு இங்க உபதேசம் வாங்கினதுக்கு அப்புறம் இங்கு 4 நிலையும் அவருக்கு நடந்தது. அப்போ அவர் அந்த ஞானப்பனுடைய முன்காரியத்திலே அது சரியகிரியா யோகங்கள் எல்லாம் செய்தது. இந்த ஜென்மத்திலே அது வந்துட்டு இந்த ஞானத்தை பழகுவதற்காக மட்டும் வந்தது. அந்த நிலையில் ஞானத்தையும் அது பரிபூர்ணமாக எழுதியது. அப்ப இந்த 4 இந்த 4ன் விரிவு இது வேற எந்த நூல்ல எல்லாம் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா உண்மை நெறி விளக்கம்னு நம்ம சைவ சித்தாந்த சாத்திர நூல்ல ஒண்ணு,
அதுலதான் இந்த 10 சொல்றாங்க. 10மே சொல்லிட்டு வரையறுக்கப்பட்டது அதுதான். அது இல்லாம துகளறு போதம் என்று ஒரு நூல் உண்டு. அதுல இந்த 10ஐயே நல்லா விரித்து 30 செயல்களாக சொல்கின்றார்கள். துகளறு போதத்தில் இந்த தசகாரியங்களை 30 செயல்களாக சொல்கின்றார்கள். அப்புறம் நம்ம இது சிவப்பிரகாசம், நம்ம லட்சுமி நாராயண நண்பர் அவர் வந்து முதல் வகுப்புலேயே கேட்டாரு, வகுப்புல ஆன்ம லாபம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டார். அதோட பதில் இதுல இப்போ சொல்றேன். இந்த நம்ம இதுல 10 பார்த்தோம் இல்லையா, இந்த 10மே சிவப்பிரகாசம் என்ற நூலே உமாபதி சிவமானவர் 3ஆக அடக்கி விட்டார். அதாவது அவரு கையாளுற அந்த இது என்னன்னா ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 டேர்ம்குள்ள இந்த 10மே அவர் அடக்கி விட்டார். அதுல ஆன்ம தரிசனம் என்பது தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், சிவரூபம். இந்த 7மே இந்த மணிக்கிறோம். இந்த 6மே பாத்தீங்கன்னா அவர் ஆன்ம தரிசனம் என்ற நிலையிலே அவர் ஒடுக்கி வச்சார். அதுக்கப்புறம் ஆன்ம சுத்தி அப்படின்னு இருக்கும்போது அதுல ஆன்ம சுத்தி, சிவ தரிசனம், சிவயோகம், இது 3மே ஆன்ம சுத்தியில வச்சார். அதாவது இந்த இது சிவப்பிரகாசத்துல இந்த 10மே 3ஆக சொல்றாங்கன்னு சொல்லும் போது ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம், அதுல 6 பொருட்களை அவர் வந்து ஆன்ம தரிசனத்திலே வைக்கிறார். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், சிவரூபம், இது 6மே ஆன்ம தரிசனம். அடுத்து ஆன்ம சுத்தின்னு வைக்கும் போது அதுல ஆன்ம சுத்தியோடு சேர்த்து சிவ தரிசனமும் சிவயோகமும் ஆன்ம சுத்தியில, அப்புறம் சிவபோகம் என்பதை ஆன்ம லாபம் என்ற நிலையில அவர் வைக்கிறார். அப்போ ஆன்ம லாபம்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த தசகாரியங்கள்ல 10வது செயல், கடைசி செயலாக இருக்கின்ற முழுமுதற் தன்மையை எய்துவது, சிவத்தோடு ஒன்றுவது என்ற நிலையிலே தான் அதுதான் ஆன்ம லாபம். தசகாரியங்களில் சொல்லப்பட்ட அந்த கடைசி நிலை, மேலான ஒரு ஞான நிலை, அதுதான் முத்தி நிலைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நிலைதான் அந்த ஆன்ம லாபம். ஆன்மாவுக்கு இந்த செயல்கள் மூலியமாக கிடைக்கப்பட்ட ஒரு லாபம், அதுதான் சிவபோகம் அப்படின்னு பார்த்தோம். இது சரி, சிவப்பிரகாசத்துல இப்படி சொன்னாங்க. சிவஞான போதம்னு ஒண்ணு இருக்கு, அதுல சொல்லாம எப்படி நம்ம சிவப்பிரகாசத்துக்கு வர்றது? சிவஞான போதத்துல 2 வழியாக வருத்தார் நிகண்ட தேசியர். அதுதான் இப்போ இந்த ஆச்சாரியருக்கும் நிகண்ட தேசியருக்கும் இருக்கின்ற பெரிய ஒரு வேறுபாடு என்னன்னா, அந்த குழந்தை கட்டண்டைத்தா 2 எப்படி சொல்ற ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு போயிருக்கு. அதை விரிக்க முற்பட்ட நூல்கள் தான் இந்த 14 சாஸ்திரங்கள். இதெல்லாம் 10, 30, இந்த 3 எல்லாம் சொன்னது அந்த குழந்தை 2 சொல்லிச்சு. 8ஆம் சூத்திரத்துல, 8ஆம் சூத்திரம் என்பது தம்முதல் குருவுமாய் தோன்றி சிவபெருமானருக்கு உபதேசம் கேட்கும் அந்த நிலை, அது அந்த ஞானத்தில் ஞானபாதமாக விளங்குவது. அதுல அந்த 8ஆம் சூத்திரத்துல அவர் சொன்னார், என்ன சொன்னார்? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை தம்முதல் குருவுமாய் தோன்றி, அதுக்கப்புறம் கேட்டு என்னது அந்நியமின்மையின் அரண்கழ செல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவரு மெய்கண்டார் சொல்லும் போது 2 வரியில விட்டு அப்படின்னார். விட்டு செல்லுதல் என்ற நிலையிலே அந்த 8ஆம் சூத்திரத்துல அதை ஒரு பிரயோகம் பண்றாரு. எதை விட்டுன்னா, யான் எனது என்பதை விட்டு சிவமாம்பேற்றில் செல்லுதல் என்ற அந்த ரொம்ப குறுக்கமா முடிச்சிட்டாரு அவரு. அந்த 8ஆம் சூத்திரத்துல அந்த 2 வார்த்தைகள் வரும், ஒண்ணு விட்டு, இன்னும் செல்லுதல். அந்நியமின்மையின் அரண்கள் செல்லுமே அப்படின்னார். தன்முதல் குருவுமாய் கேட்க விட்டு அப்படின்னார். கேட்க விட்டு அங்க சொன்னது இந்த இது என்னது, முதல்ல சொன்ன அந்த தத்துவ ரூபம், ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், அதெல்லாம் பசு இலக்கியமும் பாச இலக்கியங்களும் எல்லாம் அவர் என்னன்னு சொன்னார், ஒரே வயா கேட்டு அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் செல்லுதல் சொன்னாரு, அது கடைசியில் இருக்கக்கூடிய அந்த 4 இது சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்ற 4மே 2 வகையில பிரிச்சு அவர் என்ன சொன்னாருன்னா, கேட்டும் விட்டுமா அந்த தசகாரியத்தை அந்த 2 வார்த்தைகளே அடக்கி வச்சுட்டார். அப்ப அவருடைய மேன்மை எவ்வளவு பெரியது நம்ம யோசிக்கிறோம். அடுத்ததாக இது நம்ம இதுல எப்படி இருக்கு, சாத்திரம் 14 சாத்திரங்கள் இப்படி எல்லாம் பேசப்படுது. பண்டார சாத்திரங்களில் ஒன்றாக விளங்கும் சிவபோக சாரம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அதுல இன்னும் ரொம்ப எளிமையா சொல்றாரு அவரு, என்னன்னா அந்த ஒரு பாட்டது, தற்போதம் எண்ணாமை மன்னிக்கணும், தற்பெருமை எண்ணாமை, தற்போதம் இறத்தல், மின்பெருமையாம் சகத்தை வேண்டாமை, தன்பால் உடலை தினம் பழித்தல், அப்புறம் தன்பால் உடலை தினம் பழித்தல், ஓங்கு சிவத்து ஒன்றல், நடலை பிறப்பொழியும் நாள் அப்படிங்கிறது அந்த வெண்பா. இதுல முதல்ல சொன்ன 2 தற்பெருமை எண்ணாமை, தற்போதம் இறத்தல், இது 2மே பாத்தீங்கன்னா இந்த ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி,
தற்பெருமை எண்ணாமைனா எனது என்பது நீங்குவது, யான் என்பது நீங்குவது, என் செயலாவது யாதொன்றும் இல்லை என்று எண்ணுவது. அதுதான் தற்பெருமை எண்ணாமை. இதெல்லாம் நான் செஞ்சேன், இந்த பெருமைக்கெல்லாம் உரியவன் நான் தான் அப்படின்னு எண்ணாம அது சிவன் செயல் என்று இருக்கு. தற்போதம் இறத்தல் அப்படின்னு சொன்னது அது உள்ளபடியே அங்க ஆன்ம சுத்தி. அந்த வகையில இவரு இந்த ரெண்டு வார்த்தைகளை வைத்து அந்த ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தியை சொல்றார். அதுக்கு அடுத்து மின்பெருமையாம் சகத்தை வேண்டாமை. இந்த சகம் இந்த தனுகரண குணபோகங்களால் செய்யப்பட்ட இந்த உலகத்தை வேண்டாமல் இருப்பது. இது தத்துவ ரூபம், தத்துவ சுத்தி, தத்துவ லாபம் என்ற தத்துவ தரிசனம் என்ற நிலை அந்த மூலத்தை இதை இந்த இடத்துல சொன்னார். அதுக்கு தன்பால் உடலை தினம் பழித்தல் என்பது எனது என்பதை விடுவது. அதுக்கு அடுத்து ஓங்கு சிவத்து ஒன்றல் அப்படின்றார். சிவபெருமானிடத்தில் ஒன்றை கலத்தல், அது என்பது இந்த சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்ற நான்கையும் அந்த இடத்திலே குறிக்கும். அப்படி நம்ம குருஞான சம்பந்தர் இந்த 10ஐயுமே 5ஆக சொன்னார். இது 5 நிகழ்ந்தால் என்ன நிகழும்? நடலை பிறப்பு ஒழியும் நாள். இந்த 5மே எவன் ஒருவனுக்கு நிகழ்கிறதோ அவன் பிறப்பறுத்தவனாக இருப்பான். அந்த வகையில குருஞான சம்பந்தர் என்ன சொல்றார்? தற்போதம் எண்ணாமை தற்பெருமை எண்ணாமை தற்போதம் இறத்தல் என்பதை ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தியாகவும், மின்பெருமையாம் சகத்தை வேண்டாமை தன்பால் உடலை தினம் பழித்தல் என்பது தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி எனப்படுவதாகவும், ஓங்கு சிவத்து ஒன்றல் என சொல்லப்பட்டது சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்ற 4ஐயும் ஒடுக்கி தசகாரியங்களையுமே இந்த 5 வகையாக பிரித்து இதை அனுபவித்தவன் ஓங்கு சிவத்து ஒன்றி சுத்தாத்வைத சைவ சித்தாந்த நிலையை எழுதி அந்த ஆரூபத்தன்மையை எதுவான் என்ற நிலையிலே குருஞான சம்பந்தர் சொல்றார். இது நம்ம மேலோட்டமா படிச்சா குருவாரம் தோறும் படிக்கிறோம் சிவபோகசாரத்தை. இந்த கருத்து நம்ம எத்தனை வாட்டி நம்ம மண்டைக்குள்ள வந்திருக்கோம். அதனாலதான் சாஸ்திரம் படிக்காம இந்த பண்டார சாஸ்திரத்தை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த தசகாரியங்களையுமேயே இந்தந்த வகையிலே இந்த நூல்கள் பேசுகின்றது. தசகாரியங்கள்லாம் ஒண்ணும் இல்லை. அதாவது உயிர்கள் நிலையும் ஒரு 10 நிலைகள், அது யான் எனது என்பதை நீத்து சிவபெருமானை அடையும் நிலையிலே அது இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். இது மேலோட்டமா சொன்னேன். இன்னும் ரொம்ப ஆராய்ந்து போனோம்னா அது ஒரு 2-4 மணி நேரம் பேசலாம் அந்த தசகாரியங்கிற கான்செப்ட் மட்டும். அப்போ இது எதுக்கு சொல்ல வந்தேன்? பொய்காட்டி பொய் அகற்றிங்கிற அந்த ஒரு வாசகத்தை சொல்றது பொருட்டே இத்தனை விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. போற போக்குல 2 நிமிஷத்துல இந்த பாட்டு போட்டு சொல்லிட்டு போறவங்களும் இருக்காங்க. அது கூட போக வேணாம், அது விமர்சனமா போயிடும் நம்ம சொன்னா. அப்போ பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மீகாட்டுன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பொய்காட்டி பொய்யகற்றி என்பது இந்த ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி என்பதெல்லாம் பொய் காட்டி பொய் அகற்றுவது. மெய்காட்டும் என சொல்லப்பட்டதானது அந்த இடத்துல சிவரூபம், சிவதரிசனம், சிவபோகம், சிவயோகம். அப்போ இது 10ஐயும் இவர் 3த்துல ஒடுக்கிறார் பாருங்க. மெய்கண்டா 2ஆ சொன்னார், துகளறுபோதத்துல 30ஆ சொன்னாங்க, சிவப்பிரகாசத்துல உமாபதி சிவம் 3ஆ சொன்னார், குருஞான சம்பந்தர் அதை 5ஆக சொன்னார், உண்மை விளக்கத்தில் மனவாசம் கடந்தார் 3ஆக சொல்கின்றார். அது பொய்காட்டி பொய்யகற்றி மெய்காட்டுவது. இது 3மே தசகாரியத்தின் சுருக்கம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி பொய்காட்டி பொய்யகற்றி இந்த தசகாரியத்தில் சொல்லப்பட்ட அத்தனை உபதேசமாக பெற்று ஞானத்தில் ஞானமாக திகழ்வது. இதுக்கும் அந்த பின்னாடி வர ஒரு பாட்டுக்கும் லிங்க் இருக்கு. அந்த பாட்டு சொல்லும்போது அதை விளக்கி சொல்றேன். அப்போ பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய் அப்படின்னார். பொய்க்கு எந்த ஒரு அடைமொழியும் சொல்லல, ஆனா மெய்ன்னு சொல்லும் போது போத ஆனந்த பொருளா மெய்காட்டும் இகண்டாய் அப்படின்னாங்க. அது என்ன போதானந்த பொருளா மெய் அப்படின்னு பார்க்கும்போது பொருள் மட்டும் பார்ப்போமே. மேலோட்டமா பொருள் பார்த்து அப்புறமா உள்விளக்கத்துக்கு போறோம். போதம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? சிவஞான போதம்னு இருக்கு. அதுக்கு பொருள் என்னன்னு பார்க்கும்போது சிவம் என்றால் ஈடிணை இல்லாத மெய்ப்பொருள், போதம் என்றால் அதை அறிவது அப்படின்னு பார்க்கணும். சிவஞானம் என்று மன்னிக்கிறோம், ஞானம் என்றால் அதை அறிவது, போதம் என்றால் அறிந்ததை தெளிவது அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ போதம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அறிந்ததை தெளிவது போதம், அறிவு பொருள் போதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். போதம் ஆனந்தம் என்றால் அது இன்ப நிலை, இறைவனுக்கு சொல்லக்கூடிய அந்த பேரின்ப நிலை. நமக்கெல்லாம் சிற்றின்பம். அது அருணகிரிநாதர்லாம் சொல்லும் போது திணைத்தனை, நம்ம மாணிக்கவாசர் சொல்லுவார், அருணகிரிநாதர் மாணிக்கவாசர் போம், திணைத்தனை உள்ளதொரு பூவினித்தேன் உண்ணாதே அது சிற்றின்பம், நினைந்தோறும் காந்தோறும் பேசுந்தோறும் எப்பொழுதும் அனைத்து எலும்பும் உள்ள ஆனந்தத்தேன் சொரியும் குடிப்புடையானுக்கே சென்றுதாய் கொத்தும்பி அது பேரின்பம். அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஆனந்தம் என்பது அந்த இன்ப நிலை, இறைவனுடைய என்றும் வழியா இன்ப நிலைனா இறைவன் இருக்கின்றான் என்ற அந்த இன்ப நிலை என்பது
ஆனந்தம். போதம் ஆனந்த பொருள். மெய் காட்டும். மெய் என்பது என்றும் உள்ளது. பொய் மெய்க்கு இது டெபனிஷன் சொன்னேன். மெய் என்பது என்றும் உள்ள பொருள். மெய் என்றும் ஒரு தன்மையாக இருப்பது. போதானந்த பொருளா மெய் என்று சொன்னால் எந்த ஒரு பொருள் ஆனந்தமயமாகவும், எந்த ஒரு பொருள் என்றும் உள்ளதாகவும், எந்த ஒரு பொருள் அறிவு பொருளாகவும் இருக்கின்றதோ அது அப்படின்றது. இது இன்னொரு வகையாகவும் சொல்லலாம். எப்பொழுதும் என்ற ஒரு பொருள் ஆனந்தமயமாக இருக்கின்றதோ, எப்பொழுது என்ற ஒரு எப்பொழுதும் என்ற ஒரு பொருள் அறிவுமயமாக இருக்கின்றதோ, இதெல்லாம் இறைவனுக்கு மட்டுமே உரியது. அப்ப இந்த இடத்துல சொல்லும் போது சச்சிதானந்த தத்துவத்தை விளக்குகின்றார். சச்சிதானந்தம்னா என்ன? போற பக்கத்துல கோயில் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இப்போ சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க, நமச்சிவாயம் வாழ்க வாழ்க. சச்சிதானந்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உபனிஷதுகள்ல வேதம், ஆகமம், உபனிஷதுகள் அப்படின்னு பார்க்கிறோம். வேதத்தில் இறைவனை குறிக்கும் வார்த்தை தத்து, ஆகமத்தில் அவனை குறிக்கும் வார்த்தை பதி, உபனிஷதுகள் அவனை குறிக்கும் வார்த்தை தான் இந்த சச்சிதானந்தம். அது சச்சிதானந்தத்துவம் குறிக்கும் போது தான் இந்த சோமஸ்கந்த தத்துவம் எல்லாம் சொல்லுவோம். நம்ம இறைவன் ஆகியவன் ஆனந்தமயனாக சோமன் என்றும், இறைவியானவன் என்றும் இருக்கக்கூடிய சக்தியாக விளங்கும் அந்த சத்து சத்து என்றும், நடுவில் சித்தாக இருக்கின்ற ஸ்கந்தர் எனப்படுபவர் அது வந்துட்டு அறிவு பொருள் என்றும் அந்த சோமஸ்கந்த தத்துவத்தை எல்லாம் விளக்கம். அது ரொம்ப விளக்கணும், நேரம் ரொம்ப போயிட்டு இருக்கு, அதனால கடகடன்னு போயிட்டு இருக்கேன். அங்க போதானந்த பொருளா மெய்காட்டு மெய்கண்டாய் என்று சொல்லப்பட்டது இறைவனுடைய அந்த சச்சிதானந்த தத்துவத்தை விளக்கும் பொருட்டு அந்த அடைமொழிகளோடு சொன்னார். போதம் ஆனந்த பொருளா மெய்காட்டும் மெய்கண்டாய், இந்த தசகாரிய அனுபவங்களையும் எனக்கு ஊட்டுவிக்கும் மெய்கண்ட தேசிகனே அப்படின்ற ஆச்சாரியன் தன்னை அடைந்த மாணவர்களுக்கு உபதேசம் செய்து ஞானத்தில் ஞானத்தை கொடுக்கும் பொருட்டு கேட்டல் உபதேசம் செய்வார். அந்த நிலையில பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய்காட்டும் மெய்கண்டாய். அடுத்து ஆனந்த பொருளா மெய்காட்டும் மெய்கண்டாய். விண்ணப்பம். உனக்கு ஒரு விண்ணப்பம் உண்டு. என்ன விண்ணப்பம்? பொய்காட்டா மெய்யா. இந்த இடத்துல ஒரு மெய் அப்படின்னா என்ன? இந்த இடத்துல மெய்ங்கிறது உடலை குறிக்கும் வார்த்தை. எப்பவுமே ஆச்சாரியனை எண்ணும் போது அவர் நம்போன்ற உடலை கொண்டவர், வினையினால் வந்த உடல் அவருக்கு உண்டு என்பதை நாம் எண்ணுதல் கூடாது. அது உள்ளபடியே ஒரு பாவச்செயல். ஆச்சாரியனாக வந்தவர் சிவபெருமானே. அவர் நாமுய்யும் பொருட்டு அவர் திருவருளையே தேகமாக கொண்டு வந்திருக்கின்றார். அப்படி பொய்காட்டாமையானா பொய், நமக்கெல்லாம் பொய்காட்டும் உடம்பு, வினையினால் ஏற்பட்ட உடம்பு. நாம் முன் செய்த வினைக்கு ஈடாக இந்த ஜென்மமான நமக்கு வாய்த்து இந்த பிறவிலே மாநில ஜென்மத்தில் நாம் பிறந்திருக்கின்றோம். இதுக்கப்புறம் இங்க பாவம் பண்ணோம்னா அடுத்து என்ன ஜென்மா போகணும்னா நமக்கு தெரியாது. அதனால இந்த இருக்கிற பிறவிலேயே நாம் சிவபதம் சேர்தல் வேண்டும் அப்படின்னு பல தேவாரத்துல அந்த குறிப்பு இருக்கு. பிறந்த பிறவியை பேணியன் செல்வம் கழவடைவாம் அப்படின்னு ஞானசம்பந்தம். வாய்த்தது நம் தமக்கு இதோரு பிறவி அதை மதித்திருமின்னு அப்பர் சுவாமிகள் சொல்லுவார். மானிடராய் வாய்த்ததை பெருஞ்சேவம் செய்தாய் காரைக்காலமையார் சொல்லுவாங்க. அப்ப பிறந்த இந்த பிறவியை நாம் பயன் கொண்டு, என்னதான் இது வினை மூலியமாக வந்த பிறவியாக இருந்தாலும் வினை கெடும் பொருட்டு இந்த உடலை நாம் பயன்படுத்தி சுவானுபவத்தில் சேர்தல் வேண்டும் என்பது உடல் பெற்றதன் பயனாக நாம் பார்க்கின்றோம். அப்படி நமக்கெல்லாம் வினையால் ஏற்பட்ட உடம்பு, அது ஆச்சாரியனுக்கு அது பொய் காட்டாத உடம்பு, அது திருவருத்தன்மையாக இருக்கின்ற உடம்பு. அது பார்க்கறதுக்கு நம்மள மாதிரி இருக்கலாம். இப்போ தர்மியாதித்த மகாச நிதானங்கள்லாம் நம்மள மாதிரி 2 கை 2 கால்லாம் வச்சுட்டு இருக்காங்கன்னா அவர் நம்போன்றவர்கள் எண்ணிடக்கூடாது. அது திருவருத்தன்மையாக இருக்கின்றார்கள் அவர்கள். அது நம்ம இதுல சொல்லும் போது 8ஆம் சூத்திரத்துல விரிவுரை செய்யும் போது ஆச்சாரியன் எனப்படுபவன் பார்வை விலங்கு போன்றவன் அப்படின்னு ஒரு வார்த்தைகள் கையாள்வார். பார்வை விலங்குன்னு அந்த காலத்துல வேடர்கள் எல்லாம் இருக்கும்போது வேடர்கள் வந்துட்டு காட்டுல வேட்டையாட போவாங்க. அப்ப அந்த காட்டு மிருகங்களை எல்லாம் பிடிக்கும் போது இவங்களும் ஒரு காட்டு மிருகத்தை பயன்படுத்தி வச்சிருப்பாங்க. அதாவது அது காட்டு மிருகம் தான், ஆனா இவங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. The wild animal which is domestically trained அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. காட்டு மிருகத்தை இவரு பிடிச்சிட்டு இவர் அதை வந்துட்டு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வாரு. அப்ப இந்த இவங்க வளர்த்த அந்த காட்டு மிருகத்தை அவுத்து விட அந்த காட்டு மிருகமானது அதோட இனத்தை வந்து கவர்ந்து விடும். அப்போ அந்த இதாவது வேட்டையாடுவார்கள். அப்ப ஆச்சாரியன் என போன்று இருக்கவர்கள் நம் போன்று இருந்தாலும் அது நம் தன்மையிலிருந்து வேறுபட்டவர்கள், அது பார்வை விலங்கு போன்று அப்படின்றாங்க. அப்போ நம்ம மாதிரியே இருந்தாலும் அது நம்ம எல்லாம் இறைவன் வந்துட்டு ஆட்கொள்ளும் பொருட்டு ஒரு நம்மை போன்றே இருக்கின்ற ஒரு சரை கொண்டு வந்து கொடுத்தார். அந்த நிலையில எடுத்துக்கணும். அப்போ நம்ம போலவே இருந்தாலும் அவர் நம்மிலிருந்து வேறுபட்டவர். அதனாலதான் பொய் காட்டாமையா திருவெண்ணை வித்தகா. திருவெண்ணை வித்தகானா அவர் இருந்த திருவெண்ணை நல்லூர். அந்த திருவெண்ணை நல்லூர் தான் இருந்து உபதேசம் பண்ற, திருவெண்ணை நல்லூர் தான் ஆட்கொள்ற. அப்ப திருவெண்ணை நல்லூர் இருக்கின்ற வித்தகன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, வித்தகன் என்றால் பேரறிவாளன் என்ற பொருளை குறிக்கும். எவன் ஒருவனுக்கு இப்ப எனக்கு இந்த ரூம்குள்ள எனக்கு என்ன நடக்குது மட்டும்தான் எனக்கு தெரியும்.
இதுக்கு அப்படி அந்த டைனிங் ஹால் என்ன நடக்குது, ஹால் என்ன நடக்குதுன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இறைவனாகியவன் எங்கும் எப்பொழுதும் என்னெல்லாம் நடந்தோ அதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா இறைவன் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த பேரறிவுற்றவன் இறைவன், நமக்குதான் சிற்றறிவு. வித்தகன் என்ற சொல்லுக்கு பேரறிவாளன் என்ற பொருள். அப்போ மிகண்ட தேசிகனானவன் இங்கே பேரறிவாளனாக இருக்கின்றான். இறைவனுக்கு பொருந்தும் அத்தனை தன்மைகளும் இங்கே பொருத்தி காட்டுறார். பொய்காட்டாமையான வினையிலிருந்து நீங்கிய தேகமுடையவன் இறைவனுக்கு 8 குணங்கள், அதுல 2 குணங்களை இங்க சொல்றார். பேரறிவாளன் என்று சொன்னால் அவன் பேரறிவை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்காட்டாமையா திருவெண்ணை வித்தகா, சுத்தவினா திருவெண்ணை வித்தகா, சுத்தவினா ஐயானிதான் கேட்டருள். சுத்தவினா அப்படின்னார். சுத்தவினான்னு ஒண்ணு இருக்கும் போது அசுத்த வினான்னு ஏதாவது ஒண்ணு இருக்குமா அப்படின்னு கேள்வி வரும். அப்படி கிடையாது. அதாவது இது இன்னும் கொஞ்சம் பெரிய கான்செப்ட் வழக்குதான் வர வழியில 3 நிலைகள். உயிரானது 3 நிலைகளே இருந்தன, இருக்கும், இருந்தன, இருக்கின்றன அப்படின்னு பார்க்கிறோம். கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை அப்படின்னு சொல்லிட்டு 3 நிலைகள் இருக்கு. இதுவும் குறிப்பிடுத்துக்கோம். கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. கேவல நிலை என்றால் என்ன அப்படின்னா, உயிர் இந்த பிறப்புக்கு பூ உலகத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி அது ஆணவ வளத்தோடு மட்டுமே இருந்ததே, அந்த நிலையானது கேவலம். இது நல்லா எப்படி சொல்றது, ரொம்ப விரிவா சொல்ல வேண்டிய ஒரு கான்செப்ட், நமக்கு நேரம் இல்லை, அதனால சீக்கிரம் போயிட்டு இருக்கேன். அடுத்த வகுப்புல வேணா இதை நம்ம விரிவா பார்ப்போம். கேவல நிலை எனப்படுவது இந்த இப்பொழுதுக்கு இதை மட்டும் எடுத்துக்கோங்க. கேவல நிலை எனப்படுவது உயிர்களானது இந்த நம்ம உட்படுத்தக்கூடிய இந்த நிலைக்கு முன்னாடி உயிர்கள் இருந்த ஒரு நிலை கேவல நிலை. அந்த இடத்துல ஆணவமனம் மட்டுமே இருக்கும், அறியாமை மட்டுமே இருக்கும். உயிர்களுக்கு அறிவானது அந்த இடத்துல நிகழாது. உயிருடைய வியாபகத்தன்மையை ஆணவனமான முழுதுமாக அது மூடிக்கொண்டிருக்கும். அது எப்படின்னா, சாண உரண்டைக்குள் வைத்த வைரக்கல் போல் இருக்கும். இல்ல, வைரக்கல் என்பது உயிரெனவும், சாண உரண்டை என்பது ஆணவமனம் என்பதும், உயிரினுடைய அந்த பிரகாசத்தை அந்த ஆணவனமான முற்றிலும் மறைத்து வைத்திருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ இருக்கிறது சகல நிலை. அப்போ அப்படி இருந்த உயிர் மேல் இறைவனானவன் கருணை கொண்டு இதெல்லாம் உயிரி பெற வேண்டுமே என்று சொல்லிட்டு இந்த சகல நிலைகளே உயிர்களை ஏவிக்கின்றான். அப்ப இந்த சகல நிலைனா என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அறியாமை, இந்த இடத்துல அறியாமை உண்டு, அறிவும் உண்டு. அறிவை அடையும் பொருட்டு ஆணவ மலத்தோடு கண்மமலத்தையும் மாயாமலத்தையும் இறைவன் கூட்டு விட்டு இந்த ஒரு நிலையை நமக்கு தருகின்றான். இந்த நிலையானது சகல நிலை. சகலம்னா எல்லாத்தோடையும் இருப்பது அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல இருள் மட்டும்தான். இங்க இருளும் உண்டு, ஒளியும் உண்டு. அறிவற்ற அதாவது உயிரோட உண்மையான நிலை அறிவற்றது அப்படின்னு கிடையாது. அறிவு இருக்கு, அது ஆணவ மலத்தால் அது கட்டுண்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆணவோட நீங்கும் பொருட்டு இங்க அறிவு தெளிவடையும் பொருட்டு இந்த சகல நிலையிலே இறைவனானவன் உயிரை வைக்கின்றான். அப்படி அதுக்கடுத்து இது சகல நிலை. அடுத்து சுத்த நிலை அப்படின்னா, ஆணவ மலத்தின் அதிகாரத்தை முற்றிலும் குறைத்து இந்த கூட இருந்த அந்த 2 மலம் வினையும் அந்த மாயையும் இரண்டையும் அகற்றி சிவத்தோடு ஒன்றும் இருக்கிறது அந்த சுத்த நிலை. அப்போ கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. சுத்த நிலை என்பது முத்தி நிலைன்னு எடுத்துப்போம். அப்ப இந்த முத்தி நிலையை எய்தும் பொருட்டு உன்னை கேட்கின்ற கேள்விகள் அப்படின்னு அர்த்தம். அது பாசத்தை ஒற்றி கேட்பதும் கேள்விகள் அல்லாமல் தெளிவடையும் பொருட்டு ஆச்சாரியனிடத்து கேட்கும் கேள்விகள் இந்த சுத்தவினா. இதை நான் கேட்கிறேன், நீ கேட்டு அருள் புரி என்ற நிலையில இந்த பாட்டானது அமைந்திருக்கிறது. அப்போ இதை மேலோட்டமா ஒரு கிளான்ஸ் அப்படியே நம்ம பார்த்தோம்னா, பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய்காட்டும் அப்படின்னா, தசகாரிய அனுபவங்களை உயிர்களுக்கு செய்விக்கக்கூடிய ஆச்சாரியனாக நான் என்னிலிருந்து வேறுபட்ட பொருட்கள் யாது, யான் யாது என்பதை தெளிந்து, நான் இறைவனுக்கு அடிமை என்பதையும் உணர்ந்து, யான் அவனுக்கு ஆட்செய்ய வேண்டும், அவனில் ஒன்ற வேண்டும் என்ற நிலையிலே இந்த பொய்காட்டி பொய்யகற்றி யான் எனது என்பதை நீத்து சிவபெருமானுடைய முழுமுதற்தன்மையை காட்டும் மெய்கண்ட தேசிகனே. பொய்காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளாமை என்று சொல்லும் போது, போதானந்தம் என்றால் அது சச்சிதானந்த தத்துவத்தை அங்கு குறிக்கும் வகையில் அமையும் என்றும் விண்ணப்பம். உனக்கு ஒரு விண்ணப்பம் உண்டு. அது என்ன விண்ணப்பம்? பொய்காட்டா மெய்யா, அதாவது வினையிலிருந்த தேகம் நீங்க பெற்ற ஆச்சாரியன் அப்படின்னு சொல்ற. அதனால்தான் குருநாதர் சொல்லும் போது தேசிகன் அப்படின்னு சொல்றது. தேசிகன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, தேசுனா ஒளி என்ற அர்த்தம். ஒளி பொருந்திய தேகத்தை உடையவன். நாமெல்லாம் ஊனடைந்த தேகம், ஊனடைந்த உடம்பில் பிறவியுடையவர்கள். ஆனா அவர்கள் அப்படி இல்லை. உள்ளபடியே ஆச்சாரிய மூர்த்திகள் எல்லாம் தேசுடைய ஒளி பொருந்திய தேகம், திருவருட்கொழியை உடைய தேகமாக விளங்குவார்கள். அதனால் தேசிகன் அப்படின்னு பேர். மெய்கண்ட தேசிகன் இந்த இடத்துல பொய்காட்டா வினையிலிருந்து நீங்கியவன் என்ற நிலையிலே பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா. திருவெண்ணை நல்லூரிலே
உரையக்கூடிகின்ற பேரறிவாளனே சுத்தவினா. சுத்தவினா என்று சொல்லும் போது அது முத்தி நிலையை நான் ஏகின்ற அந்த ஆவணி காட்சி, அந்த முத்தி வேட்கையை இங்கே காட்சி, சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள் அப்படின்னு சொல்லிட்டு இதை நிகண்ட தேசியம் நடத்தே இந்த கேள்விகள் எல்லாம் நீ எனக்கு தெளிவுற பதிலுற வேண்டும் என்ற நிலையிலே இந்த பாடலை அவர் முடிக்கின்றார். இப்போ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த பாட்டு போலாம்னு பார்த்தேன், ஆனா நேரம் பற்றாக்குறை. அதனால் இந்த ஒரு பாட்டோடு இன்று முடித்து விட்டு இன்னும் பல செய்திகள் இதுல சொல்லலாம், பாதியோட தான் நிற்குது. ஓ அது பார்ப்போம், முடிஞ்சா அடுத்த கிளாஸ் இன்னும் நம்ம விரிவா இதை பார்ப்போம். பண்ண முடியாது, விரைவில் நடக்கணும்னா அது நம்ம கையில இல்லை. அதுதான் இறைவனே திருவிழம் மட்டும் சத்திரிவாதம் ஏற்பட்டால்தான் முடியும். அது ஒரு வகையில தீட்சை ஆயிடுச்சுன்னா அது கட்டாயமா அது சீக்கிரமா ஆயிடும், அது வேற விஷயம். தீட்சை ஆகாத வரையிலே அதான நம்ம சிவாலய தரிசனம் செய்தலும் திருமுறை ஓதுதலும் தான் ஒரே வழி, வேற வழியே கிடையாது. இது நம்ம இப்ப இருக்கிற மகா சன்னிதானங்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. அப்ப தீட்சை ஆயிடுச்சுன்னா அது உள்ளபடியே சத்திரிவாதமானது மந்தம் மந்ததரம் தீவிரம் தீவிரதரம் அதிதீவிரதரம்னு சொல்லிட்டு அது படிநிலையில அது பாட்டு போயிட்டே இருக்கும். கட்டாயமான முறையில தெளிவடையும், அப்படி எடுத்துக்கலாம். சத்தினிவாதம் அப்புறம் மலபரிபாகம் இது ரெண்டும் ஒரே நேரத்துல நிகழுமா? இரண்டும் ஒரே நேரத்திலே நடக்கூடியதுதான். ஆமா, அத பத்தி விரிவா சொல்றீங்களா அடுத்த வகுப்பு? அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அது தத்துவத்தை பத்தி பேசும்போது அதை பத்தி சொல்றாங்க. ஆணவம் எதுன்னு கேட்கும்போது அந்த கேள்விக்கு பதில இதெல்லாம் வருது, அது பின்னாடி பார்க்கலாம். சிவ வேற ஏதேனும்? இல்ல இல்லையா? கதிரவன் ஐயா உங்களுக்கு ஏதாவது இருக்கா? வணக்கம் ஐயா. சொல்லுங்க. இல்லை, என்னோட பேரும் கலை கதிரவன் தான். அதான் இது பண்ணிட்டேன். அவரு வேற நம்ம அமைக்காளர் ரைட்டு. இதுலயே சூரிய பிரகாஷ் உங்களுக்கு இருக்கா? அப்புறம் நைட்டு போன் அடிக்கூடாது எனக்கு. சொல்லுப்பா. இப்போ இந்த தசகாரியம் 10 இந்த இதுபடி இந்த ஆன்மா எது எப்படி சொல்றது, அந்த நான் அப்படின்னு நீக்க அப்புறம் தான் அது சிவன் அடிமையா இருக்கும். அது தெரிஞ்ச அப்புறம் சிவன் அடிமையா இருக்கும். இது அனுபவத்துல இருந்து சாத்தியமா? இது எல்லாமே தாராளமா சாத்தியம். இது அனுபவத்தில் சாத்தியமான இந்த கேட்ட ஒரு கேள்வி என்பது முன்னாடியே ஒருத்தர் கேட்ட கேள்வி. குமரகுருவர் இது தர்மயாதீனத்துக்கு வரார். அப்ப முருகப்பெருமான் செந்தில் அவருக்கு இது உபதேசம், எந்த இடத்துல உனக்கு வாக்கு தடைபடுதோ அந்த இடத்துல உனக்கு ஆச்சாரியங்கிறப்பான்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்போ குமரகுருவரான இதுக்கு வரும்போது 4வது பட்ட மகா சன்னிதானம் மாசிலாமணி தேசியர் எழுந்தர்ல இருக்கார். பெரிய புராணம் ஒண்ணு பாடுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பெரிய புராணம் பாடுற சுந்தரமூர்த்தி நாயனார் பிள்ளை தரிசனத்தை கண்ட பொழுது அந்த சொன்ன அந்த பதிகம் அது 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணவரு 3 தெரிந்து சாத்துவேகமாக இந்து வாழ்கடையானாடும் ஆனந்த எல்லையில் வந்த தனிப்பெருங்கூத்தில் பேரின்ப வெள்ளத்தில் திரைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும். அது கேட்ட உடனே அந்த மாசிலாமணி தேசியர் கேட்கிறாராம், அனுபவத்தில் சாத்தியமா அப்படின்னு கேட்டாராம். அப்ப உடனே அவருக்கு வாக்கு தடைபட்டு போயிட்டு அப்படின்னு. அது மாதிரி இருக்கு நீ கேட்கறது பிரவீன். இப்போ கட்டாயமாக சாத்தியம். ஏன்னா சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரையில் அத்தனை உயிர்களும் முத்திக்கு போய்தான் ஆக வேண்டும். அப்போ முத்திக்கு போற உயிர் அத்தனையுமே இந்த தசகாரி அனுபவம் அனுபவித்த பின்புதான் முத்திக்கு போக முடியும். நம்மளால முடியாம இருக்கலாம், என்னால முடியாது, என்னதான் நம்ம சொன்னாலும் இது எல்லாம் சிவனருள் அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துலயாவது கட்டாயமா இருக்கும். நான் செய்தேன் அப்படிங்கிற ஒரு ஆணவம் அந்த இடத்துல தலை தூக்கதான் செய்யும். நமக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா கட்டாயமானவங்க நம்மவும் அந்த அனுபவத்துக்கு ஈடுபடுவோம். நம்ம முத்திக்கு போறோம்னா கட்டாயமான இந்த 10 காரியம் அனுபவிச்சாதான் போக முடியும், வேற வழி இல்லை. அப்படி இந்த ஆணவம் முற்றிலுமா நீங்காதா? எந்த காலத்திலும் நீங்காது. அதுதான் நமக்கும் மாற்று சமயங்களுக்கும் இருக்கின்ற வேறுபாடு. அது நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். பதி பசு பாசம் எனப்பகர் 3 பதியிலை போர் பசுவும் பாசமும் அனாதி அப்படின்ட்டார். எப்படி இறைவனானவன் அனாதி அப்படியா இருக்கின்றோம். இறைவன் கோற்றம் எல்லாம் சொல்லும் போது அனாதி கோத்ரோ பவாயா அப்படின்வாங்க. இறைவனுக்கு இப்ப எப்படி இவன் இந்த காலத்திலேதான் தோன்றினான் இப்போது அவன் ஒடுங்கி விடுவான் சொல்ல முடியாது. அதே மாதிரி 3 பொருளும் என்றுமே உள்ள பொருள். எப்படி இறைவன் என்றும் உள்ளானோ அதுபோல் உயிரும் என்றும் உள்ளது. உயிரை மறைக்கும் ஆணவமும் என்றும் உள்ளது. அப்ப எப்படி ஆணவ மனம் அழியும்னு சொன்னோம்னா உயிரும் அழிந்து போயிடும் அர்த்தம் ஆயிடும் அந்த இடத்துல. அப்ப ஆணவ மனமானது என்றும் அழியாது. அது இறைவனுடைய வியாபகத்தில் வியாபகப்பட்டு ஒடுங்கி நிற்கும். இறைவனுடைய அந்த அது அருமையான ஒரு உவமை. இந்த எப்படி அதெல்லாம் சொல்லணும்னா தனியா ஒரு வகுப்பு 1 மணி நேரத்துக்கு பேசிட்டு இருக்கலாம். அந்த ஆணவ முத்தி நிலையிலே ஆணவமானது எந்த தன்மையில இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா
இப்போ இது இருக்கு, ராத்திரி நேரம் இருக்கு, சந்திரன் இருக்கு, காலை நேரையிலும் சந்திரன் உண்டு. ஆனா காலை நேரில் சந்திரனோட ஒளியானது அவ்வளவு பிரகாசிக்காது. ஏன்னு கேட்டா சூரிய ஒளியானது அதை பல மடங்கு அதை விட சக்திபூர்வமாக இருக்கிறதுனாலேயும் பல மடங்கு அதை விட ஒரு பேராற்றலாக இருப்பதனாலேயும் சந்திர ஒளியானது சூரிய ஒளிக்குள் ஒடுங்கி நிற்கும். அது மாதிரி இறைவனோட திருவடியின் கீழே ஆணவ மனமானது அடங்கி இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அது எந்த காலத்திலுமே ஆணவ மனமானது அழியாது, அது உறுதி. அதுதான் முருகப்பெருமானுக்கு எல்லாம் அந்த தியான ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லும் போது மயிலானது ஆணவ மனம் அப்படின்னுவாங்க. அதனாலதான் மயிலேறிய வானவனையும் மயிலேறிய சேவகனையும் நல்லா சொல்லும் போது கண்ணீர் வர்றது காரணம் என்னன்னா, அது முத்திப்பேற்றை உணர்த்துவது, அதுக்காக அந்த மயில் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த மயிலானது அடங்கி இருக்கின்றது. அதே மாதிரி பின்னாடி வருது அந்த பாட்டு, அந்த நாதன் நடம்பியர்னு கூப்பிடும் போது ஆணவ மனமானது முயலகன் போன்றது அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல அர்த்தம் வரும். அது பின்னாடி நம்ம பார்ப்போம். ஆணவ மனமானது என்றும் அழியாது என்ற நிலையில இருக்கும். அடுத்து அவ்வளவுதானா? ஏன் ஆணவ மனம் அந்த நீங்கிறதுக்கான உதாரணமா அந்த செம்பு களிம்புன்னு சொல்லலாம் ஐயா. அதாவது உண்டு அந்த செம்பு களிம்பாவது ரகவாதம் செய்துட்டு நம்ம பிள்ளையில அந்த கனகசபை கொத்தவைன்னு 2 இருக்கும். அதுக்கு தத்துவம் என்னன்னு பெருசா விளக்கும் போதே அந்த கனகசபை பேருக்குன்னு தான் கனகமா இருக்கு, ஆனா உள்ளபடி பார்த்தா அது செப்பு தானே. அது பிள்ளைக்கு போனவங்களுக்கு தெரியும். கொத்தவை இருக்கும், அதுக்கு முன்னாடி கனகசபைன்னு இருக்கும். கனகசபைங்கிறது அது செப்பால் வேயப்பட்ட கூரை, ஆனா அதுக்கு கனகம்னா பொண்ணு அர்த்தம். அதுக்கே நம்ம கனகம்னு பொருள் சொல்றோம்னு பார்க்கும்போது செம்பில் களிம்பி நீங்கினால் அது தங்கமாகும். அந்த நிலையை அதை ஒட்டி பார்க்கணும். அது எப்படி சொல்ற, ஆச்சாரியன் உபதேசம் மூலியமாக வர வேண்டியது. அதனால அதுக்குள்ள ரொம்ப போலலாம். அதனால ஆணவம் நம்ம அறிவு தெளிய நீங்கும் சொல்லலாம் ஐயா. நீங்கும்னு சொல்ல முடியாது. எந்த காலத்து ஆணவம் அடங்கும்னு தான் சொல்லணும். நீங்கும்னு எந்த காலத்துலயும். ஆமா, அதான் சரிதான். அந்த உண்மையானது சரியான ஒரு உண்மைதான். இந்த குற்றங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் ஆணவம் தானா? எந்த குற்றங்கள்? பொதுவாக எல்லா குற்றமே. அதுக்கு நம்ம குற்றங்களுக்கு காரணம் என்னன்னு ஆராய்ந்து பார்க்கணும்னா திருவிளையாடற் புராணத்துல மாபாதகம் தீர்த்த படகம்னு ஒண்ணு இருக்கு. அதை முழுமையா படிச்சா அது புரியும். அதுல இறைவனே மொழிகின்றார், குற்றங்கள் உலகில் நிகழும் குற்றங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போடுறார். குற்றங்கள் நிகழ்வதற்கு காரணம் உயிருடைய அறியாமை நட்டுவோம், அப்படி எடுத்துக்கலாம். முடிச்சுக்கலாமா? இந்த ஒரு பாட்டு இன்னும் விரிவா சொல்ல வேண்டியது, நேர குறைபாடு காரணமாக குறைத்து விட்டேன். அதுதான் உண்மையை சொல்லணும். அது அடுத்த வகுப்புல வேணா நம்ம ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குல்ல, அதை ஒரு பண்ணி வாழ்க அருகுருவாகும் நின்றன் திருக்கூட்டம் வாழ்க நற்கோ நிறைகள் திருவாழ் தருமை திரு ஞான சம்பந்த